அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் சென்ற வாரம் அல்லாஹ் என்றால் அவனுக்கு கால்கள் உள்ளன, பாதங்கள் உள்ளன, எல்லா உறுப்புகளுமே உள்ளன என்று அல்லாஹ் எவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதை சான்றாக கொண்டு சொன்னோம். இப்போ அல்லாஹ் என்றால் அவனுக்கு முகம் இருக்கிறது, கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கின்றன, வாய் இருக்கிறது, சிரிக்கிறான் என்று வர்றதுனால் அவனுக்கு பற்கள் கூட இருக்கிறது, கைகள் இருக்கிறது என்றெல்லாம் குர்ஆனிலே ஹதீஸிலே நிறைய சான்றுகளை சொல்லிட்டோம். இப்படியான ஒரு இறைவன் அவன் எங்கே இருக்கிறான்? அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இறைவன்னா இந்த மாதிரியான சூனியம் கிடையாது, அவனுக்கு உரிய வடிவத்தில் இருக்கிறான் என்று நம்புவதோட இறைவன் அவன் எங்கே இருக்கிறான், இந்த ஒரு கேள்விக்கு விடை சொல்லும் பொழுது தான் ஒவ்வொருவரும் தவறான விடைகளெல்லாம் சொல்கிறார்கள். இறைவனை நம்ம பார்க்கலை, இந்த இருக்கிறான்னு காட்ட முடியலை, இந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு மதத்தின் பெயரால் வயிறு வளர்க்குறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இறைவன் எங்கேயும் தனியாகலாம் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்கிறான். நம்ம இறைவனுக்காக அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், இறைவனுக்காக ஜெபம் பண்ணினால், இறைவனுக்காக தியாகம் பண்ணினால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளிடத்தில் அந்த இறைவனே உள்ளே வந்து விடுவான், நமக்கு உள்ளே என்னஞ்சிருவான், இறைவன் உள்ளே ஊடுருவி விடுவான். இப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் பல மதங்களில் இருக்கிறது. முஸ்லீம்களில் கூட சில வழிகேடர்கள் வஹதத்துல் வஜூத் என்கிற பெயரில் மனிதனே கடவுளாகி விடுவான் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் அப்படித்தான் இருக்கிறானா? முக்கியமான நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உள்ளதான் அல்லாஹ் இருக்கிறானா என்றால், இப்படி சொல்வதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் கிடையாது. அது அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான், ரொம்ப சிறப்பானவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான், அவன் இருக்கிற இடம் அதுதான் என்று சொல்வதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், சில வசனங்களை, சில ஹதீஸுகளை அவங்க புரிய தெரியாத விதத்தில் புரிந்து கொண்டு இஸ்லாத்திற்குள்ளேயும் இந்த கோட்பாடை நுழைக்க பார்க்கிறார்கள். அதில் ஒரு வசனம் சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில், உஹது போர்க்களத்தின் போது எதிரிகள் மீது என்ன செய்கிறாங்கன்னா மண்ணை எடுத்து வீசுகிறாங்க. வீசினோன்னா எதிரிகளுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் அல்லாஹ் ரமா, முகமதே நீ எரிந்தாயே, நீ எரியும் போது நீ எரியலை, அல்லாஹ் தான் எரிந்தான். இந்த மண்ணை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் எதிரிகள் மீது வீசுகிறார்கள். அந்த மண்ணை என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை செய்யலை. ஒரு மணலை பிடிச்சி எரிஞ்சால் என்ன செய்யும்? சும்மா லேசாக படும், அவ்வளவுதான். எறும்பு கடிக்கிற அளவு கூட ஒரு வேதனை தராது. அந்த விளைவுக்கு மாற்றமாக எதிரிகள் சுருண்டு விழுகிற அளவுக்கு ஒரு விளைவு ஏற்படுகிறது என்று சொன்னால், நீ வீசினது இல்லை, உலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹு தான் அந்த மண்ணை வீசினான் என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ இதனுடைய பொருள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்குள்ளே நுழைஞ்சிட்டானா, அல்லாவே ரசூல் ஆகிட்டானா, ஆன பிறகு அவங்க மண்ணை எடுத்து வீசினதுனால தான் அவ்வளோ பயங்கரமான ஒரு தாக்கம் ஏற்பட்டது என்று அல்லாஹ்வே ரசூலுக்குள்ளே வந்து விட்டான், ரசூல் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் ரசூலு என்று சொல்வதற்காக வேண்டி இந்த வசனத்தை எடுத்து வைத்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் இங்கே தான் இருக்கிறான். ரசூல்லாட்டு மட்டும் இல்லை, அதோடு நிறுத்திக்கிட்டால் இவங்களுக்கு லாபம் கிடையாது. இவங்க ஒவ்வொருத்தர் நாங்கள் பெரிய ஷேகுமார்கள், நாங்கள் மூலானாக்கள் ஆகிட்டோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருப்பான், எங்கள்கிட்ட இறைவன் இருக்கிறான் என்று நம்ப வைத்து விட்டால் மக்களை ஏமாற்றி ஈஸியாக பொருளாதாரத்தை, மற்றப்பட்ட வசதி வாய்ப்புகளை எல்லாம், அந்தஸ்துகள் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்காகத்தான் சொல்கிறாங்க. அப்போ இதுதான் இதுக்கு அர்த்தமா? நீ எரியும் போது நீ எரியலை, அல்லாஹ் தான் எரிஞ்சான்டா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிஞ்சது நெசம். ரசூலுல்லாஹ் எரிந்தால் என்ன விளைவு ஏற்படுமோ அது ஏற்படாமல் அல்லாஹ் அதுக்கு கூடுதல் பவரை கொடுத்து என்ன செய்கிறான், அந்த விளைவை ஏற்படுத்தினான். அதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளேயே அல்லாஹ் நுழைந்துட்டான்ங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், அதே போர்க்களத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பல்லெல்லாம் உடைக்கப்படுது, ரத்தம் சிந்துகிறார்கள், மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வை தான் வெட்டிட்டாங்களா? அப்போ எந்த போரில் மண்ணள்ளி வீசினா சொல்கிறீங்களோ அதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வருகிறது, கடுமையான வெட்டுக்காயம் ஏற்படுகிறது, மூர்ச்சையாகி விழுகிறார்கள். அவ்வளோ பெரிய துன்பம் அவங்களுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வுக்குள்ளே நுழைஞ்சி இருந்தான்னு சொன்னால் அப்போ வெட்டுனதில் அல்லாஹ்வையா? எப்படி இது அல்லாஹ்வை உள்ள நுழைஞ்சிருந்தால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாத? இப்படி ஒரு விளங்கா தன்மையில் என்ன செய்கிறாங்க, அந்த ஆயத்தை ஏற்குமாறாக சொல்கிறாங்க. இலக்கியமாக சொல்லப்படும், நீ எரிஞ்சது நீ தான்,
ஆனாலும் அவ்வளோ பெரிய வலிமை உன்னுடைய எரிதலுக்கு வராது. அவ்வளோ பெரிய ரிசல்ட் வந்து நீ எரிஞ்சதுனால வராது. அந்த ரிசல்ட்டை வர வச்சது நான் தான் இப்படின்னு சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை சொல்லி காட்டுறான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சொல்லலை. நம்ம விவசாயம் பண்ணுறோம்ல, விவசாயத்தை பற்றி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அஃபராய்த்தும் மா தஸ்ரவுன் தஹுர்சுன் அன்தும் தஸ்ரவுனஹு அம்னஹு ஜாரிவுன். நீங்கள் விவசாயம் செய்கிறீங்களே, அதை சிந்தித்து பார்த்தீர்களா? நீங்கள் விவசாயம் செய்கிறீங்களா, நாங்கள் செய்கிறோமான்னு எல்லாம் கேட்குறான். இப்போ நம்ம தான் விவசாயம் செய்கிறோம், அதாவது விதையை போடுறோம், தண்ணீரை ஊற்றுறோம், உரத்தை போடுறோம், அது வளர்ந்து வருகிறது. இது நீங்கள் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிறீங்களா நான் செய்கிறேன்னா நல்லா கேட்குறான். ஏன்? அந்த விவசாயத்தில் நெல் வந்து 1க்கு 10 100ஆக முளைப்பதற்கு வந்து அவனுடைய ஆர்டர் தேவை இருக்கிறது. போட்ட விதையெல்லாம் முளைக்காது, போட்ட போதெல்லாம் முளைக்காது, போட்ட நேரத்துல எல்லாம் முளைக்காது. அதுக்குன்னு அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்தால் தான் நடக்கும்னு காட்டுவதற்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் விதையை நடுவது தான் உங்களுடைய மண்ணுக்குள் புதைப்பது மட்டும்தான் உங்கள் வேலை. அதுக்கு மேலே அது வேரூன்ற வைத்து மேலே பூமியை கிழித்து கொண்டு மேலே வர வைத்து தானிய கதிர்களை வெளிப்படுத்தி கொண்டு வருவதெல்லாம் அதனுடைய வேலையா, உங்கள் வேலையா? நீங்கள் என்ன செஞ்சீங்க? விதையை குழி தோண்டி புதைச்சிங்க. இதைத்தான் நீங்கள் இதை சொல்லுவல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் இதே ஸ்டைலில் சொல்கிறான். நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது நீங்கள் செய்யலை, நீங்கள் தான் விவசாயம் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் செய்கிற நான் செய்கிறேன் நானும் ஜாரிவும், நாம தான் செய்கிறோம்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி ஒரு அவனுடைய வல்லமையை கொண்டு நடக்கும்போது நம்ம சில காரியத்தை செய்வோம், அவனுடைய வல்லமையை கொண்டு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை சொல்லும் பொழுது இந்த மாதிரி வாசகத்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான்ங்கிற இதை புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ் என்ன இருக்கிறான், நல்ல மகான்களுக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்லி அதன் மூலம் ஷேகு முரீது இந்த பையத்து அதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் மனுஷனுக்கு கடவுள் தன்மையை கொடுத்த காரணத்தினால. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அது கூட சரியில்லை, தூணுலையும் இருப்பான், திரும்ப எங்கும் இருப்பான். சரி இப்போ இருக்கிறான்னு சொல்லிட்டீங்கல்ல, எங்கே இருக்கிறான்? இதுலேயும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். துரும்பை காட்டி இதுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான், தூணை காட்டி இதுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அது பெரிய பொருள்களுக்குள்ளேயும் இருப்பான், அவன் சின்ன பொருளுக்குள்ளேயும் இருப்பான் இப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தம் உடையவர்களும் இருக்கு. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னா அது எங்கே வேணாலும் இருப்பான், இதில் கூட இருப்பான், இதில் கூட இருப்பான்னு சொல்கிறது. இப்படி நிறைய அல்லாவா அல்லாஹ்ன்ட்டு ஒருத்தனை சொல்லிவிட்டோம், இதுலையும் இருக்கிறான், இதுலையும் இருக்கிறான், இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது. இப்போ அல்லாவுக்கு நிறைய இடங்கள் தேவைப்படுதா? அப்படி தான் இருக்குது. அப்படி தான் அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கிறானா? இல்லை. அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் இருக்கும் இடத்தை சொல்லும் பொழுது வானத்தில் இருக்கிறான் என்பது முதல்ல சொல்லப்படுற விஷயம். முதல் விஷயம் என்னது? அல்லாஹ்வை பற்றி பேசும் பல இடங்களில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. அமீன்தும் மன்ஃபி சமாய் யக்ஸிபவிக்குமுல் அர்ல 67வது அத்தியாயத்தில் 16வது வசனம். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வானத்தில் இருக்கிறானே அவன் மன்ஃபி சமா, சமாண்டா வானம், வானத்தில் இருக்கிறானே அவன் உங்களை பூமியிலே புதையுண்டு போக செய்ய மாட்டான் என்று பயமற்று இருக்கிறீர்களா? நம்மளை எச்சரிக்கிறான்ல, நீங்கள் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, பூமி அப்படி உள்வாங்கி உங்களை கீழே கொண்டு போக மாட்டான்னு நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அல்லாங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு பதில் அவன் என்னத்தை வார்த்தையை போடுறான்னு கேட்டால், வானத்தில் இருப்பவன். அல்ல அந்த வசனத்தை என்ன சொல்கிறான், வானத்தில் இருப்பவன் உங்களை பூமிக்குள்ளே அழுத்தி விடுவான். அதை பயமற்று இருக்கிறீர்களான்ற அர்த்தம். வானத்தில் இருப்பவன் ஏன் சொல்லணும்? பூமியிலும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான் என்று சொன்னால் இந்த வானத்தில் இருப்பவன் பிரிச்சது காட்டணும். பூமியில் இல்லை, செவ்வாயில் இல்லை, சுக்கிரனில் இல்லை, வியாழனில் இல்லை, சூரியனில் இல்லை, எதுலேயும் இல்லை. இந்த வானங்களுக்கெல்லாம் மேலே இருக்கிறான். இந்த வானத்துக்குள்ளே தான் அம்புட்டு விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கும் மேலே என்ன செய்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். இப்போ வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் புதையுண்டு போக செய்து விடுவான் என்பதில் பயமற்று இருக்கிறீர்களான்னா 67:16 அல்லாஹ் கேட்குறான். அப்போ தனக்கு அல்லாஹ் சூட்டுகிற பேர் என்ன? வானத்தில் இருப்பவன், அப்படி ஒரு பேர் அல்லாஹ், மன்ஃபிஸ் சமா. அது மாதிரி இதே மாதிரியான வசனத்தை வந்து 67:17 அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அமீன்து மன்ஃபிஸ் சமாய் யுர்சில் அலைக்கும் ஹாசிபா, உங்கள் மீது ஒரு புயல் காற்றை அனுப்புவதற்கு வானத்தில் உழுப்பவன் செய்ய மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? ஒன்று பூமிக்குள் அளந்த செய்ய மாட்டானா, அல்லது புயல் காற்று அனுப்ப மாட்டானா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தனக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்னு பயன்படுத்துகிறான்னு கேட்டால், மன்ஃபிஸ் சமா, வானத்தில் இருப்பவன். அப்போ அல்லாஹ் பற்றி நம்ம எப்படி வழங்கணும்னா, நம்ம விருப்பத்துக்கு வழங்கக்கூடாது, நம்ம விரும்பினபடி அல்லாஹ் வந்து என்ன செய்யக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது. அப்படின்னா இஸ்லாத்துக்கு வெளியிருந்து தான் பண்ண முடியும். அல்லாஹ்வை நம்புகிறோம், அந்த அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த 2 பேர் சொன்ன அடிப்படையில் நம்பினா மட்டும்தான் நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கொள்கையை நம்பியவர்களாக ஆக முடியுமே தவிர
மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்பினோம்னா அந்த வேறு மதத்துக்கு போயிடுவோம். இது கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி 32வது அத்தியாயம் 5வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யுத்தப்பிருள் அம்ர மின சமாய். அல்லாஹ் எல்லா காரியங்களும் நிர்வகிக்கிறான். எங்கே இருந்து நிர்வகிக்கிறான் என்றால் மின சமாயி, இங்கே இருந்து தான் இருக்கிற அவசியம் கிடையாது. அவன் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு அனைத்தையும் நிர்வகிக்கிறான்னு சொல்லும் பொழுது மின சமாயி, வானிலிருந்து காரியங்களை என்ன செய்கிறான், அவன் நிர்வகித்து கொண்டிருக்கிறான். அப்போ வானத்தில் இருக்கிறான், ஆனால் நம்மளை பார்க்குறான், அனைத்தையும் பார்க்குறான், முழு உலகையும் பார்க்கிறான், ஒவ்வொரு துரும்பையும் பார்க்கிறான், எல்லாவற்றையும் பார்க்கிறான், எல்லாத்தையும் கவனம் செலுத்துகிறான், அனைத்துக்கும் உடைய கட்டளைகளை பிறப்பிக்கிறான். அவன் இருக்கிறது வானத்தில். வானத்தில் இருக்கிறான் என்பதை வைத்த வசனத்தை வைத்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களை நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் வானத்தில் இருந்து தான் நிர்வாகம் பண்ணுகிறேன். இது 32:5 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த கிப்லாவுடைய மாற்றம் நமக்கு சம்பவம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் மக்காவில் இருக்கும் பொழுது காபத்துல்லாவை நோக்கி தொழுதாங்க. மக்காவில் இருக்கும்போது அந்த ஊரில் காபாவே இருக்குது. அதனால் மக்காவில் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுகை நடத்தினார்கள். மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே அங்கே உள்ள யூதர்கள் எல்லாம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகிறத பார்க்குறாங்க. மதீனாவில் யூதர்கள் இருக்கிறார்கள். யூதர்களுக்கு புனித தலம் எது? ஜெருசலமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த ஒரு ஆலயம் தான் யூதர்களுக்கு புனிதமான இடம். அந்த யூதர்கள் மதீனாவில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி தொழு அப்படி தொழுன்னு கட்டளை வரல. அவங்களா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களே நம்ம பாதை கொண்டு வருவோம், திசையில் என்ன இருக்குது என்று நினைத்து அவர்களும் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்க. 16-17 மாதங்கள். அப்போ 16 மாதங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் தொழுகை எதை நோக்கி தொழுதார்கள்? காபத்துல்லாவை நோக்கி தொழலை, பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். இப்படி தொழும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், பைத்துல் முகத்தஸ் தொழுகிறோம், பைத்துல் முகத்தஸை விட காபத்துல்லா ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஏன் விருப்பமானது? அவங்க இப்ராஹிம் நபி கட்டினாங்க என்ற ஒரு வகையிலையும், அவங்க ஊர் என்ற வகையிலையும், முதல் ஆலயம் என்கிற ஒரு வகையிலையும் அதை ரொம்ப ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மாற்றி இங்கிட்டு திருப்பிட நல்லா இருக்குமே, மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுதோம், இங்கே வந்த பிறகு இப்படி ஒரு உள்ளத்தில் ஒரு உதிப்பை போட்டு இந்த பக்கம் திரும்ப சொல்லிவிட்டான் அல்ல. ஆனாலும் பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பாமல் நம்ம பழையபடி காபத்துல்லாவை நோக்கி திரும்பினால் நல்லா இருக்குமேன்னு என்ன செய்கிறாங்க, அடிக்கடி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அதை அவங்க நினைக்கிறாங்க. அதை ஏற்று அல்லாஹ் மாற்றிட்டான். நீ காபாவை நோக்கி திரும்ப, இது வரைக்கும் போதும், இனிமேல் காபத்துல்லாவை நோக்கி திரும்புவீராக என்று உத்தரவு வந்துருச்சு. இதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, முகம்மதே உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு பார்க்குது? அல்லாஹ்ட்ட உத்தரவு வராதாண்டு. இந்த கிப்லா சம்பந்தமாக பைத்துல் முகத்தஸை நோக்கி ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அது முழு விருப்பம் அவங்களுக்கு இல்லை. அல்லாஹ் அந்த உதிப்பை போட்டான் என்பதற்காக தொழுகிறாங்க. இதை மாற்றி காபத்துல்லாவை நோக்கி திரும்பினால் நல்லதாக இருக்குமே என்று ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை தெரிவிக்கும் விதமாக அல்லாஹ்வை நோக்கி பார்க்குறாங்க. அல்லாஹ்ட்ட பேசணும்னு நினைக்கும் பொழுது, அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கும் பொழுது வானத்தை நோக்கி அடிக்கிற தலை திரும்புகிறது. கதுனரா, நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, உன்னுடைய முகம் வானத்தை நோக்கி அது திரும்புவதை அடிக்கடி பார்க்குறேன். அதனால அவன் விருப்பப்படியே இப்போ காபத்துல்லாவை நோக்கி திரும்பு அந்த உத்தரவை போடும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மாற்ற வேண்டும் என்று என்ற கோரிக்கை வச்சாங்க. எப்படி கோரிக்கை வச்சாங்க? வானத்தை பார்த்து கோரிக்கை வச்சாங்க. முகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு கோரிக்கை வச்சாங்க என்று சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ் மனசில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் எங்கே இருப்பதாக நினைத்தால் வானத்தை பார்ப்பாங்க. வானத்தில் இருக்கிற நினைச்சா தான் எங்கும் இருக்கிறான் நினைத்து அப்படி பார்க்க தேவையில்லை. ஒரு தடவை தற்செயலாக பார்க்கல, அடிக்கடி திருப்புறதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அடிக்கடி என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், இது மாற்றினா தேவையில்லைன்னு அல்லாஹ்ட்ட பேசும் பொழுது, அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது, உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை நம்ம பார்க்குறோம். உமது விருப்ப பிரகாரமே நீ விரும்புகிற கிப்லாவை நோக்கி இனிமேல் திரும்பிக் கொள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் 144 அதில் இருக்கிறது. பக்ராவில் 144வது வசனம். அப்போ இதில் என்ன நம்ம கவனிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எங்கே ரசூல்லாட்டே அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க. அதுவும் பொய்யா போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எங்கே இருக்கான்னு நினைக்கிறாங்க? வானத்தில் இருக்கான்னு நினைக்கிறாங்க.
அல்லாஹ் அப்படி தான் சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட பேசணும்னு நினைக்கும் பொழுது, அல்லாஹ்ட்ட துஆ செய்ய நினைக்கும் பொழுது அவங்களுடைய தலை எங்கே போகுது? வானத்தை நோக்கி திரும்புகிறது. அதே மாதிரி வந்து வானத்தைனா என்ன வானம் நம்ம நினச்சிக்கிறோம், இந்த ஆகாயத்தை இது நினச்சிக்கிட்டு இருக்கோம். வானம்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்குற இந்த பூமிங்கிற ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி ஒரு பொருள். இதை சுற்றி எத்தனையோ கோள்கள்லாம் இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்ஸி இருக்கிறது. இந்த மாதிரி கேலக்ஸி, ஏராளமான கேலக்ஸி இருக்கிறது. அதுக்கு மேலே எல்லாத்தையும் கடந்து போனோம்னு சொன்னால் முதல் வானம் வரும், அதுக்கப்புறம் ரெண்டாவது வானம் வரும், அதுக்கப்புறம் மூணாவது வானம் வரும். இதெல்லாம் ஹதீஸுகளில் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு வந்த சொன்ன ஹதீஸுகளில் 7 வானம் வரைக்கும் தடுப்பாக இருக்குது. ஒவ்வொரு தடுப்பையாக கடந்து போகணும். இப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்னு கேட்டால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறான்னு கேட்டால் 7 வானம் இருக்குல்ல, அதெல்லாம் கடந்து அதுக்கு மேலே 7 வானத்துக்கு மேலே அவன் இருக்கிறான். அப்படிங்கிறத விளக்குற விதமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மலக்குமார்கள் வந்து வானுலகத்தில் பேசிக்கிறாங்க. அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், இந்த மலக்குமார்கள் வானவர்கள் எல்லாம் தங்களுக்கு மேலே இருக்கிற அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். அவங்களே மேலே தான் இருக்கிறாங்க. மலக்குமார்களே ஆகாயத்தில் வானத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த கேலக்சியெல்லாம் கடந்து முதல் வானம், ரெண்டாவது வானம், மூணாவது வானம்னு சொல்லி அந்த வானுலகில் தான் மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த மலக்குகள் அல்லாஹ்வை பயப்படுறாங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறானா. யகாஃபூன ரப்பஹும், அந்த வானவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயப்படுகிறார்கள். எங்கே உள்ள இறைவனுக்கு பயப்படுகிறார்கள்? மின் ஃபௌகிஹிம், அவங்களுக்கு மேலே அந்த வானவர்கள் இருக்கிறாங்களே அதுக்கு மேலே இருக்கிறான் அல்லாஹ், அவனை பற்றி பயப்படுகிறார்கள், அவன் கண்காணிக்கிறான் என்று அஞ்சி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மலக்குகளை பற்றி அல்லாஹ் வந்து 16:50 சொல்லி காட்டுறான். 16வது அத்தியாயம் 50வது வசனம். அப்போ இதில் நம்ம என்னென்ன எப்படி நம்ம நம்ப வேண்டும் என்றால், இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த பூமியில் இருக்கிறான், மலையில் இருக்கிறான், சிலையில் இருக்கிறான், நல்ல மனுஷன் இருக்கிறான், நல்லவருடைய உள்ளத்தில் இருக்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். எல்லாத்தையும் கண்காணிக்கிறான்னு தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர ஒரு இடத்துல கொண்டு அவனை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் வானுலகத்தில் இருக்கிறான் என்றால் நீங்கள் சொல்ல முடியும். ஏன் அப்படி அவனே சொல்லிவிட்ட காரணத்தினால், அல்லாஹ்வே சொல்லிவிட்ட காரணத்தினால், அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிவிட்ட காரணத்தினால் இப்படி நம்ப வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி, அவர் ஒரு பெண் ஆடு மேய்க்கிறதுக்கு வேலைக்கு ஒரு சின்ன பொண்ணை வச்சுருந்தார், சிறுமியை. அது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு வந்து காணா போச்சு. கோபத்தில் நினைஞ்சிட்டார்னு கேட்டால் அந்த சிறுமியை போட்டு அடிச்சுவிட்டார். அடிச்சுட்டு என்ன செய்யறேன்னா அவருக்கு மன உறுத்தலாகி போச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்கிறது. மன உறுத்தலாகி போய் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மாதிரி நான் வந்து கன்னத்தில் அரைஞ்சிட்டேன், ஆடு காணா போனதுக்கு இப்படிலாம் செய்யக்கூடாது, சைத்தான் என்னை வழிகெடுத்துட்டான், நான் அந்த சிறுமியை வந்து கன்னத்தில் அறைந்துட்ட காரணத்தினால அது மூமினான ஒரு அடிமையை நான் விடுதலை செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த சிறுமியும் நான் விடுதலை செஞ்சிடவா, அவங்க அடிமையாக இருக்கிற இந்த சிறுமியை வந்து நான் விடுதலை செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அந்த சிறுமியை கூட்டிகிட்டு வா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்குறாங்க. அவர் அழைச்சிட்டு வர்றாரு. வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு சில கொஸ்டின் கேட்குறாங்க. அது முஸ்லீமான ஒரு பொண்ணு தான், முஸ்லீமை தான் விடுதலை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அது முஸ்லீமான்னு அறிந்து கொள்ளணுமா இல்லையா? அதுக்காக என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஐநல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கான்னு, அது பெண்ணு வந்தவுடனே அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்தவுடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஐநல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அப்போ அந்த பெண் என்ன சொல்லுதுன்னா, ஃபிஸ்ஸமாய், வானத்தில். அல்லாஹ் எங்கேன்னு கேட்கும் பொழுது அந்த பெண் என்ன சொல்லுது? ஃபிஸ்ஸமாய், வானத்தில் என்று சொல்கிறது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மண் அன, சரி அல்லாஹ் வானத்தில் இருக்கான், நான் யார் என்று கேட்குறார்கள். அப்போ அந்த பெண்ணு சொல்லுது, அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாவே நம்பிடுச்சு அந்த பொண்ணு, ரசூலே நம்பிடுச்சு, முஸ்லீம் ஆகிடுச்சுல. அப்போ அது எப்படி நம்புது? அல்லாவை, அல்லாஹ் இருக்கிறான்னு மட்டும் நம்பலை, எங்கே இருக்கிறான்னு கேட்கும் பொழுது வானத்தில் இருக்கிறான், ஃபிஸ்ஸமாயின்னு சொல்லுது. இதை சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அத்திகஹா, இவளை நீ விடுதலை செய்யி, ஃபஇன்னஹா மூமினத்துன், இது மூமினான பொண்ணு தான். மூமினுக்கு என்ன அளவுகோல்? வானத்தில் இருக்கான்னு நம்புனா தான் மூமின்னு அர்த்தம். அல்லாஹ் வானத்திலாம் இல்லை எங்கே வேண்டாலும் இருக்கான்னு சொன்னால் அவன் மூமினாவே ஆக மாட்டான். மூமினுக்கு என்ன அளவுகோல்னு கேட்டால் ரெண்டே கேள்வி தான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் ஒரு கேள்வி, நான் யார் ரெண்டாவது கேள்வி. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னோட ஃபிஸ்ஸமா, வானத்தில், கரெக்டாக சொல்லிடுச்சு. நான் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல், நீ மூமின் ஓடுன்ட்டாங்க. அப்போ மூமின் என்றே கண்டுபிடிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக கேட்ட இந்த இரு கேள்வியில் நமக்கு என்ன தெரியுது என்று சொன்னால், அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவது எப்படி நம்ப வேண்டும் என்றால், வானத்திற்கும் மேலே இருக்கிறான். இந்த 7 வானங்கள் அடுக்கடுக்காக படைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கும் மேலே தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பணும். இது சஹீஹ் முஸ்லிமில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு செய்தி.
அப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கான்னு இது ஒன்று. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஒரு மனைவி கணவனுக்கு அவள் ஒத்துழைக்க மறுக்கிறாள். அவனுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஆசை இருக்கும் பொழுது மனைவி மறுக்கிறாள் என்று சொன்னால் அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னு கேட்டால், மாமின் ரஜுலன் எதுவோ இம்ராத்தஹு இலா ஃபிராஷியா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை என்ன செய்கிறான், தாம்பத்தியத்திற்கு அழைக்கிறான். அழைக்கும் பொழுது தபா அழகி, அவள் அவனுக்கு உடன்பட மறுத்தாள் என்று சொன்னால், இல்லா காணல்லதி பிஸ்ஸமாய் சாகித்தன் அலைஹா, வானத்தில் இருக்கிறான அவன் இவள் மேலே கோபமாகி விடுவான், அல்லாஹ் கோபமாவான். அதுக்கு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒரு பெண்ணு கணவனுடைய அந்த ஆண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் அவங்களுக்கு இணங்கவில்லை என்று சொன்னால் கணவனுக்கு, அப்போ வானத்தில் இருக்கிறவனுடைய கோபத்திற்கு ஆளாவீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இல்லா காணல்லதி ஃபிஸ்ஸமாய் சாகித்தன் அலைஹா, வானத்தில் இருப்பவன் அவள் மீது கோபம் உள்ளவனாக ஆகிவிடுகிறான், அவன் திருப்தி அடையும் வரை அந்த கணவன் ஹத்தா யர்லா அன்ஹா, அந்த கணவன் அவள் மீது திருப்தி அடைகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய கோபம் இருந்துக்கிட்டே இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் அல்லாஹ்வுடைய கோபம்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பல இடங்களில். இதில் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், அல்லதி கானபிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிறானே அவன் கோபப்படுவான். அப்போ அல்லாஹ் எப்படி நம்பணும், வானத்தில் இருக்கிறான்னு நம்பி அந்த அல்லாஹ் கோபப்படுவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். இதுவும் முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அர் ராஹிமூன, ரஹமத்து செய்கிறவர் இரக்கம் காட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, யர்ஹமுஹும் ரஹ்மான், அவங்களுக்கு ரஹ்மானும் இரக்கம் காட்டுவான். நீங்கள் உலகத்தில் அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்டினீர்கள்னு சொன்னால் ரஹ்மான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான்னு சொல்லிட்டு, இரஹமு மன்ஃபில் அர்தி, பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், இரஹமுக்கும் மன்ஃபி சமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் எப்படி கற்றுத்தர்றாங்க, பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் இருக்கிறானே அவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அப்போ அல்லாவை எப்படி நம்ம கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டால், வானத்தில் அவன் இருக்கிறான், வானத்தில் இருந்தாலும் இப்படி கண்காணிக்கணும்னு கேட்கக்கூடாது, அவன் தான் அல்லாஹ் அங்கே இருந்து கண்காணிப்பான். அந்த மாதிரி ஆற்றல் உள்ளவன் நினச்சிட்டு அது குழப்பம் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்ம கற்றுத்தர்றாங்கன்னா, பூமியில் உள்ள சக மனிதர்களுக்கு அல்லது ஆடு மாடு எல்லாத்துக்குமே பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் அடங்கிடும், அவங்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருக்கிறவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மன்ஃபி சமான்றாங்க. அப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீ பூமியில் இறக்கம் காட்டினா அங்கே இருந்து உனக்கு இறக்கம் காட்டுவான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர்றாங்க. அதே மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஜக்காத்து பொருள் வருது, பங்கு வச்சு கொடுத்தாங்க ஒரு 4 பேருக்கு. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இவங்களோட எனக்கு தான் தகுதி அதிகம், எப்படி கொடுக்கலான்னு சொல்லி ரசூல்லாட்டையே சண்டைக்கு வர்றார். சண்டைக்கு வர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேர்மையாக பங்கிடவில்லை அப்படின்னு ரசூல்லாட்டை எதிர்த்து வர கேள்வி கேட்குறார். 4 பேருக்கு கொடுத்தாங்க, அது கொடுத்த 4 பேரும் தகுதியான ஆளுக்கு தான், இவர் எனக்கு தரல என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாருன்னா இப்படி ஒரு வாசகத்தை சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவர் சொன்னார்னு ரசூலுல்லாஹ்க்கு தகவல் போகுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களெல்லாம் கூட்டி சொல்கிறாங்க, அலா தமனூனி வானா அமீரு மன்பிசமா, நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்களா, வானத்தில் இருக்கிறான அவனே என்னை நம்புகிறான், வானத்தில் இருக்கிற அல்லாஹுக்கே நான் அமீனாக இருக்கிறேன், அவன் என்னை முழுமையாக நம்பி எனக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான், நீங்கள் பூமியில் உள்ள நீங்கள் நம்ப மாட்டீங்களா என்னைய, நான் நேர்மையற்று பங்கு வைப்பேனா, என் மீது நான் செஞ்சால் ஒரு காரணம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்குன்னு நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இது புகாரில் 4351வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதில் பயன்படுத்தின வாசகம் என்ன, அன அமீனு மன்பிசமா, வானத்தில் இருக்கிறான இறைவன் அல்லாஹ், அவனால் நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன், அவனது நம்பிக்கை பெற்றவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹை பற்றி எப்படி ரசூலுல்லாஹ் விளங்கி வச்சுருக்கிறாங்க, நான் நம்ம நம்பிக்கை நான் முட்டையாவும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பல சந்தர்ப்பங்களில். இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அன அமீனு மன்பிசமா, வானத்தில் இருப்பவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கிறேன், நீங்கள் உட்காந்து என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க, படைச்சரப்பு நம்பிக்கை கூட கஷ்டம் அது. ஏன், அனைத்தையும் தெரிஞ்சவனாக இருக்கிறான், உள்ளத்தில் லேசாக ஏமாத்தணும் கண்டுபிடிச்சிருவான், அவன் ஒரு ஆளை நம்புறான்னு சொன்னால் நீ நம்புறதுக்கு என்னப்பா இருக்குது. அப்போ அல்லாஹ்வே என்னை நம்பி இருக்கும் பொழுது மறைவான விஷயம் தெரியாது, நீ என்னை நம்பினா என்ன, நீ என்னுடைய நாணயத்தில் எப்படின்னு குறை சொல்கிறேன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறான்,
எங்கேயும் இருக்கிறான், எதிலும் இருப்பான், தூண், அந்த மாதிரியான சித்தாந்தங்களை எல்லாம் இஸ்லாம் வந்து அடித்து நொறுக்கி தகர்த்து விட்டு இறைவன் அவனுக்கே உரிய பிரம்மாண்டமான வடிவத்தோடு அவனுக்கே உரிய அந்த வானத்திற்கு மேலே இருந்து கொண்டு அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று நம்புவது தான் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை. நம்மளா இஷ்டத்துக்கு வானம்னு இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு இடம் ஆகிவிடுகிறது. இது குர்ஆன் ஹதீஸ்லேருந்து பேசுகிறதுக்கு பதிலாக அல்லாஹ் பற்றி எப்படி பேசுகிறாங்க? வானத்தில் இருக்கிறான் என்றால் வானம் அல்லாஹ்வுக்கு தேவை என்று ஆகிவிடுமே. அப்போ எங்கும் இருக்கிறான்டா எல்லாம் அதுவும் ஆகாது. அப்போ சரி வானத்தில் இல்லை வேறு எங்கே இருக்கிறான்? அம்புடனும் தேவைப்படுது இப்போ அல்லாஹ்வுக்கு. திருப்பி அந்த கேள்வி வருமே, வானத்தில் இருந்தால் அல்லாஹ்வுக்கு இடம் வரும் என்று சொன்னால் நீங்கள் தூணுல இருப்பான்னு சொல்கிற தூண் அல்லாஹ்வுக்கு தேவைண்டு ஆகிடுது. துரும்பு இருக்குன்னு சொன்னீங்களா, துரும்பு அல்லாஹ்வுக்கு தேவைண்டு வருமே. எதில் வேண்டாலும் இருப்பாங்கிறீங்களா, அப்போ அது அல்லாஹ்வுக்கு தேவைண்டாயிருமே. ஒரு இப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு இடம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? பேசலாமே, ஸ்பேஸ் இருக்கணுமா இல்லையா? எதாக இருந்தாலும் ஒரு இடம் வேணுமா இல்லையா? அல்லாஹ் அந்த மாதிரி சிஸ்டத்தை அவனே உண்டாக்கி வைத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் வந்து அல்லாஹ் இல்லைன்னு சொல்லணும். அப்படின்னா எங்கேயும் இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் இல்லை ஜீரோ பண்ணிட்டோம்னா அவன் இடமே இருக்காது. அவன் ஒன்றா இருக்கிறான் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் அவன் எதில் இருக்கிறான்னு சொல்கிறானோ அதில் இருக்கிறான்னு நம்ம நம்ப வேண்டியதுதான். அவன் அப்படி அவசியம்னு கிடையாது அவனுக்கு, அவன் அப்படி உருவாக்கி கொண்டான். அல்லாஹ் வந்து அவனுக்கு தேவை கிடையாது வானம், ஆனால் வானத்துக்கு மேலே இருக்கிறான். இப்படி வழங்கி கொண்டோமே ஆனால் குழப்பம் இருக்காது. அப்போ இந்த மாதிரியான அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மலக்குமார்களை எல்லாம் வரும் பொழுது, அதாவது மலக்குமார்கள் துன்யாவுக்கு வர்றாங்க, ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் வருவாங்க. நம்ம எத்தனை பேர் தொழுகிறோம், யார் யார் தொழுகிறோம்னு கணக்கு எடுத்துக்கிட்டு அல்லாட்ட போவாங்க. அதை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சும்மா யாருஜுல்லதீன யதூஃபிக்கும், உங்களிடத்துல வந்த வானவர்கள் யாரு மேலே ஏறி போவார்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் மேலே இருக்கிறான்னு காட்டுவதற்காக வேண்டி மேலே ஏறுவார்கள் வருகிறது. அதே மாதிரி இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு, தூய்மையான வார்த்தைகள் அவனை நோக்கி மேலே இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ்வை போய் சென்றடைகிறது, அவனுடைய கவனத்துக்கு போகிற அளவுக்கு போகிறது என்று வருகிறது. இப்படி அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுதெல்லாம் மேலே இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான் என்ற கருத்துப்பட ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அப்போ இப்படியான ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அதில் சின்ன ஒரு டவுட் வரும், அல்லாஹ் மேலே இருக்கிறான்னு சொன்னால் அப்போ பூமி உருண்டையாக இருக்குது, மேலே இருந்தால் இவனுக்கு எப்படி மேலே இருப்பான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். பூமி உருண்டையாக இருந்தால் சரி, இப்போ வானம்ங்கிற மொத்த உருண்டையாக இருக்குல்ல, எது மேலேங்கிறீங்களோ அந்த வானத்தில் கீழே இருக்கா இல்லையா? பாதி வானம் நமக்கு மேலே இருக்குதுங்க, இன்னொரு பாதி வானம் நம்ம கீழே இருக்கிறது. அல்லாஹ் அந்த பாட்டில் அந்த பகுதியில் இருக்கானா இந்த பகுதியில் இருக்கானா இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் வரும். இருந்தாலும் அல்லாஹ் வானத்தில் எங்கே இருக்கிறான் என்பது கூடுதல் தெளிவு இருக்குது. அந்த ஆதாரங்களை பார்க்கும் பொழுது இந்த சந்தேகம்லாம் தீர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரம் பார்க்கணும். சகோதரர், அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் சென்ற வாரம் அல்லாஹ் என்பவன் வானத்தில் இருக்கிறான், இப்படி நம்ம நம்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு அவனுக்கு உரிய உருவம் இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துவிட்டு சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இதை திருக்குர்ஆனில் பல இடங்களில் வந்து வானத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பதை பல சம்பவங்கள் மூலமாக நமக்கு நிறுவியிருக்கிறார்கள். இப்போ இந்த வானம்டா என்ன, அது பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு இருக்கணும். ஏனென்று கேட்டால் வானத்தை பற்றி நீங்கள் குர்ஆனில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஹதீஸில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இருவிதமான கருத்துக்களை கொண்டு அந்த சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இப்போ மழை இறக்குவதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது வானத்திலிருந்து மழையை இறக்குறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அன்சல மினஸ் சமாயி மான், சமாயிலிருந்து வானத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தண்ணீரை இறக்கி வைக்கிறான், மழை நீரை இறக்கி வைக்கிறான். இந்த மழை மேகம் இருக்கு இல்லையா, அதை தான் இல்லை வானம்ங்கிறான். இதையெல்லாம் கடந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உள்ள வானம் இருக்குது. அது எப்படி இருக்குது என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வந்து மேராஜுக்கு அழைத்து செல்கிறான். அழைத்து செல்லும் பொழுது அங்கே பெரிய கோட்டை மாதிரி அடைக்கப்பட்டு உள்ளே போக முடியாத தடுப்புகள்லாம் இருக்குது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தட்டி திறக்க சொல்கிறார்கள். அந்த வானத்தில் இருந்த வானவர்கள்லாம் வந்து யார்? நான் தான் ஜிப்ரீலு, உங்களோட யார் வந்திருக்கிறா? முகமது வந்திருக்கிறாரு, அவர் அழைத்து வர சொல்லி உத்தரவு இருக்குதா? ஆமாம் உத்தரவு இருக்கிறது என்று சொன்ன உடனே இந்த வானவர்கள் வந்து முதல் வானத்தை திறக்கிறாங்க. அதுக்குள்ளே போய் முதல் வானத்தை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு அப்புறம் இரண்டாவது வானத்துக்கு போகிறாங்க என்று ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வானம்னு சொன்னால் இது இல்லைன்னு வழங்குது. வானம் என்று சொன்னால் இந்த மழை பெய்யுது பாருங்கள், அந்த மேகம், இது வானம் கிடையாது. வானம்னு சொன்னால் அது ஒரு தடுப்பு உள்ளது, ஒரு கட்டுக்கோப்பு உள்ளது,
அதுக்குள்ளே யாரும் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு எல்லை போடப்பட்டதுக்கு பேர் தான் வானம்னு சொல்லி இந்த ஹதீஸில் நம்ம தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் வானத்தில் உள்ள பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததாலாம் வருது. அதெல்லாம் இங்கேயே பார்த்தாங்க, அந்த மேகத்திலே பார்த்தாங்க. இப்போ எதை நம்ம வானம்னு சொல்லி கொண்டிருக்கிறோமோ அந்த வானத்தில் இது எதுவுமே இருக்காது. இந்த மேராஜில் நடந்த சம்பவங்கள், சிதறத்துல் முன்தஹாவை பார்த்தது, மூசா நபியோட உரையாடியது, இப்ராஹிம் நபியை பார்த்தது என்று பல சம்பவங்கள் மேராஜில் வருகிறது. அது வேதனை செய்யப்படுகிற காட்சிகள், இதுகளையெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கே பார்க்குறாங்க? வானலோகத்தில் பார்க்குறாங்க. அதுக்கு பேர் சமாகு தான், அதுக்கு பேர் வானம் தான். அப்போ இந்த வானம் என்பதை பற்றி குர்ஆனில் எடுத்தால் ரெண்டு அர்த்தத்தில் வரும். எப்படி வரும்? ஒஃபிஸ் சமாய் ரிஸ்க்குக்கும், இந்த வானத்தில் தான் உங்களுடைய ரிஸ்க் இருக்கிறது. ஏன்னா மழை வரணும்ல, தண்ணி வந்தால் தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு கிடைக்கும். அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது வானம்னு சொல்கிறான். இந்த வானம் என்பது வந்து எட்டக்கூடிய தூரம். நம்மளே விமானத்தில் போய் அதுக்கு மேலே போய் விடலாம். அதாவது மேகம் இருக்குது, அந்த மேகத்துக்கு மேலே நம்ம போயிடுவோம். நம்ம கீழேயாக்கும் வானம் இருக்கும், அந்த மேகம்ங்கிற வானம். அதன் மூலம் மழை பெய்கிறதெல்லாம் கண்ணாலும் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வானம் என்பது வந்து மலக்குகளால் தடுக்கப்படவில்லை, மூடப்பட்டிருக்கவில்லை, பர்மிஷன் வாங்கிட்டு போகிற அளவுக்கு அடைத்து வைக்கப்படவில்லை. நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும், திறந்த வழியில் போய்கொண்டே இருக்கலாம். எங்கே வரைக்கும் போகலாம்? அந்த முதல் வானம் வரைக்கும் போகலாம். அப்போ ஹதீஸ்களையும் குர்ஆனையும் பார்க்கும் பொழுது இந்த வானம் என்பது ரெண்டு அர்த்தத்தில் வருகிறது. ஒன்று, இஸ்லாம்ங்கிற இந்த நம்பிக்கை மக்களுக்கு சொல்லப்படுவதற்கு முன்னால் வானத்துக்கு அவங்க ஒரு அர்த்தம் வச்சுருந்தாங்க. இஸ்லாம் வரலன்னு வைங்க, வானம்ங்கிற சொல்லு இந்த நாட்டில் இருக்க தானே செஞ்சு, அரபுலையும் இருக்க தான் செஞ்சு. நமக்கு இப்படி வானம்ங்கிற சொல்லை நம்ம தமிழில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி அரபு மக்கள் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடியே இந்த வானம்ங்கிற சொல்லை பயன்படுத்தினாங்களா இல்லையா? பயன்படுத்துகிறாங்க. அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, மேலே உள்ளது வானம். அவங்க எந்த அர்த்தத்தில் போட்டாங்க? மேலே நமக்கு மேலே எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வானம். காற்று வானத்தில் தான் இருக்குது, சூரியன் வானத்தில் இருக்குது, சந்திரன் வானத்தில் இருக்கிறது, மேகம் வானத்தில் இருக்கிறது, மேலே உள்ள எல்லாம் வானம். நமக்கு மேலே எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் வானம் என்று நம்ம எல்லாரும், எல்லா மொழியில் உள்ள மக்களும் இந்த சொல்லை தான் பயன்படுத்தி வந்தோம். இந்த மாதிரியான பொருள்களை, மனிதனோடு தொடர்புள்ள விஷயங்களை பேசும் பொழுது வானம்னு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த அர்த்தம் வச்சுக்கிறணும். நம்பிக்கை சார்ந்த, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை சார்ந்த வானங்கள் என்று சொல்லப்படுமையானால் அந்த வானம் இது இல்லை. அல்லாஹ் வானத்தில் இருக்காண்ட சொன்னோம்ல, அப்போ இந்த மேகத்தில் இருப்பானோ அது வானம் தானே, சூரியனில் இருப்பானோ அது வானம் தானே, சந்திரனில் இருப்பானோ அதுவும் வானம் தானே. அப்போ வானத்தில் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் எந்த வானத்தை எடுத்துக்கொள்வது? ஆன்மீக அடிப்படையில் எது வானம் என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறதோ அந்த வானத்தை எடுத்துக்கோ. அந்த வானம் எது? இந்த அண்ட சராசரி, இதெல்லாம் இந்த கேலக்ஸி எல்லாத்தையும் கடந்து போய் இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு நம்ம உலகம்? நம்ம ஒரு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சின்ன, ஒரு அற்பத்தில் அற்பமான பிரபஞ்சத்தில் சின்ன பொருள் பூமியை. இந்த ஒட்டுமொத்த பூமியே இமயமலைக்கு முன்னாடி வைக்கிற கடுகு மாதிரி தான், அவ்வளவு சின்னது. இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதனோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொருள் பூமி. இந்த பூமியை போல் பல கோள்கள் வந்து சூரியனை சுற்றி கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கா, சூரிய குடும்பம்னு. இதோடு முடிஞ்சு போயிடல. இந்த சூரியன் மாதிரி லட்சோப லட்சம் நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த லட்சோப லட்சம் சூரியன் நட்சத்திரம் தான். சூரியன் ஒரு நட்சத்திரம் பூமிக்கு அருகில் இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது? அது கொஞ்சம் பெருசாக தெரிகிறது. சூரியனோட பன்மடங்கு பெரிய சூரியன்கள்லாம் இருக்கிறது. சூரியனை விட பல அதிக எண்ணிக்கையில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை சுற்றியும் இதே மாதிரி கோள்கள் இருக்கும். எப்படி சூரியனை சுற்றி பூமி, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன்லாம் சுற்றி கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி இந்த சூரியனை போல இன்னும் ஏராளமான சூரியன்கள் இருக்கின்றன. அந்த சூரியன்களையும் என்ன செய்கிறது? இதே மாதிரி கோள்கள் சுற்றி கொண்டு வர்ற மாதிரி குடும்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, அடுக்கு முடிஞ்ச பிறகு அது ஒரு கேலக்சிங்கிறான். இப்படி ஏராளமான கேலக்சி இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து போன பிறகு சூரியனுக்கு இவன் போகவே இல்லை. அப்போ கேலக்சி எங்கே போகிறது? சூரியனை தாண்டி கோடானு கோடு நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது. அவ்வளோ பிரம்மாண்டமான தொலைவுக்கு போன பிறகு தான் அல்லாஹ் அமைத்திருக்கிற அந்த கூரை, உருண்டை வடிவமாக முழு உலகத்தை வியாபித்திருக்கிற மாதிரி கூரை இருக்குத வானம், அந்த வானம் இருக்கிறது. அந்த வானத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தடை உண்டு, தடுப்பு உண்டு. பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே போக முடியும். இந்த வானத்தில் பர்மிஷன்லாம் கிடையாது. ராக்கெட்டு வர்றாண்டா பர்மிஷன், அல்லாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகிறான். அவன் பாட்டு போய் சந்திரனில் இறங்குறங்கிறான். அவன் பாட்டுக்கு செவ்வாய்க்கு வந்து ஆள் இல்லாத விண்கலத்தை அனுப்புகிறேங்கிறான். அது போய் இறங்குது. இது யார்கிட்ட பர்மிஷன் உண்டா?
வானத்தில் விமானம் பறக்க போகும்போது திறங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் திறந்து விட்டால் நம்மெல்லாம் போகிறோம். அப்போ இந்த வானம் என்பது வந்து சும்மா நம்ம அகராதி வழக்கத்தில் உள்ள ஒரு வானம், மார்க்கத்தில் உள்ள வானம்னு ஒன்று இருக்கிறது. இப்போ 7 வானம்னு எண்ணி சொல்கிறதுலாம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் வானத்தை பற்றி பேசும் பொழுது 7 வானங்களை படைத்திருக்கிறோங்கிறான். அப்போ நம்பராக என்றால் ஒரு மெட்டீரியல் தான் என்ன முடியும்? சும்மா வெட்ட வெளியை போட்டு எப்படி 7ன்னு எண்ணுவீங்க? அப்போ 7 வானங்களை படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதிபாக்கன் 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறோம். ஒரு வானம், அதுக்கு மேலே ஒரு வானம், அதுக்கு மேலே ஒரு வானம் அப்படின்னு சொல்லி 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொன்னால், அப்போ அந்த வானத்துடைய அர்த்தம் என்ன? ஆன்மீகத்தில் உள்ள வானம். அல்லாஹ் வந்து அவனுடைய ராஜ்யத்தை நடத்துவதற்காக. இது மற்றவங்க நம்ப மாட்டாங்க. அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஸ்லீம்களுக்கு தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, அவனுக்கு இதை தாண்டி ஒன்று பார்க்கவே இல்லையே. வானமே ஒன்று இல்லைங்கிறான். வானங்கிற ஒரு சும்மா கற்பனை, உண்மை கிடையாது, சும்மா திறந்த வழி தான் வானம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவனுடைய பார்வையை போய் சேர முடியலை. போய் சேருவதற்கு லட்சம் ஒளியாண்டுகள் வேணும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அதை பார்த்து முடிக்கிறதுக்கு எவ்வளோவான லட்சம் ஒளியாண்டு வந்தால் தான் அந்த வானத்துக்கு போக முடியும். அதுக்குள்ள நம்ம செத்து போயிடுவோம். அவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்குது. அதை பார்க்க இயலாது. பார்க்க இயலலைங்கிறதுனால இல்லைங்க முடியுமா? இல்லைங்கிறான். பார்க்காத காரணத்தினால வானம் இல்லைங்கிறான். அவன் எதை இல்லைங்கிறானோ அந்த வானத்தை நம்ம வானம்ங்கிறோம். எது இருக்குங்கிறானோ அந்த வானம் வந்து மழைக்கு வேறு விஷயங்களுக்கு ஓகே. மழை பெய்யுறது எங்கே இருந்தால் இந்த வானத்தில் பெய்யுதுன்னு சொல்லலாம், இந்த வானத்தில் போயிட்டுருக்காருன்னு சொல்லலாம், இந்த வானத்தில் விமானம் போகுதுன்னு சொல்லலாம், வானம் பார்த்த பூமின்னு சொல்லலாம். அப்போ சாதாரண வானம் என்று சொல்வது நமக்கு மேலே உள்ள எல்லாம். அல்லாஹுடைய மார்க்கத்தில் வானம் என்று சொல்வது எது என்று கேட்டால், இதற்கெல்லாம் மேலே அல்லாஹ் தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்திருக்கான் பாருங்கள். அந்த வானத்தை தான் 7 அடுக்காக வைத்து அந்த 7க்கு மேலே அரிசி, அந்த 7 வானத்துக்கு மேலே அரிசி இருந்து அவனுடைய அண்டரில் தான் எல்லாமே இருக்குது, அவனுக்கு உள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது என்று அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்ற உடனே என்ன மாதிரி கற்பனை பண்ணிடக்கூடாதுன்னா, எதை வானம் என்று நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமோ, நடைமுறையில் சொல்லி கொண்டிருக்கிறோமோ அது இல்லை. இப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற சில வசனங்களை பார்த்தா தெரியும். இப்போ ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. இந்த ஷைத்தான்கள் என்ன செய்வார்கள்னு கேட்டால், இப்லீஸ் எல்லாம் விரட்டி விட்டானா, விரட்டி விட்ட பிறகு அவங்க விண்ணுலகம் அந்த வாசல் வரைக்கும் போவாங்களாம். ஷைத்தான் எங்கே வரைக்கும் போவான்? வானம் இருக்குல்ல, முதல் வானம், அது கிட்ட வரைக்கும் போயிடுவான். உள்ளே போக இயலாது. ஏன்னா மலக்குகளை கொண்டு அல்லாஹ் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறான். இவனுக்கு போவதற்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. அங்கே நின்று கொண்டு மலக்குகள் பேசுவதை எல்லாம் ஒட்டு கேட்பார்கள். யார்? இந்த ஷைத்தான்கள் வந்து வானுலகத்தில் முதல் வானத்துக்கு நெருக்கமாக போய் மலக்குமார்கள் உரையாடி கொண்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து இவன் அங்கே இருந்தவன் தானே, அங்கேருந்து இறக்கி விடப்பட்டிருக்கிறான், மலக்குகளோடு இருந்தால் தானே. அப்போ அந்த மாதிரியான ஒட்டு கேட்குறதெல்லாம் பண்ணுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன பிறகு அல்லாஹ் வந்து அதை தடுத்துட்டான். இப்போ அவர்கள் போவார்களேயானால் தீப்பந்தத்தால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். இப்போ ஷைத்தான்கள் வந்து அந்த வானுலகத்திற்கு போய் ஒட்டு கேட்க போவது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னாடி வரைக்கும் அந்த வானுலகம் வரைக்கும் ஒட்டு கேட்கக்கூடியவர்களாக ஷைத்தான்கள் இருந்தார்கள். இப்போ இதை 72வது அத்தியாயத்தில் 9வது வசனம், இதில் ஜின்கள் வந்து ரசூல்லாட்ட வந்து சில செய்திகளை சொல்கிறாங்க. அந்த செய்தியை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் குர்ஆனில் நமக்கு எடுத்து தர சூரத்துல் ஜின். அந்த ஜின்னுகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அண்ணா லமஸ்ன சமா, நான் வானத்தை தீண்டி பார்த்தோம், இப்போ வஜதனாக முனியத்த ஹரசன் சதீதன் சுஹிபா, அது கடுமையான கட்டுக்காவலோடும் நெருப்பு பந்தங்களாலும் அது சூழப்பட்டிருக்கிறது. ஓ இன்னா குன்னா நக்கூது மின்ஹா மகாயுதல் சமை, நாங்கள் ஜின்களாகிய நாங்கள் அங்கே உள்ளதை பேசுவதை ஒட்டு கேட்பதற்கெல்லாம் போய் கொண்டிருந்தோம். ஃபமை எஸ்தமியல் ஆண், இப்போ யாராவது நாங்கள் ஒட்டு கேட்க போனோம் என்று சொன்னால் எஜிதுலஹு ஷிஹாபன் ரசதா, தீப்பந்தத்தை தான் அவர் காண்பார், கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜின்களாகிய நாங்கள் வானுலகம் வரைக்கும் போய் கொண்டிருந்தோம், அந்த உள்ளே போக மாட்டோம், வானுலகத்தில் பேசிக்கொள்வதை வானுலக இந்த பக்கமாக இருந்து செவியேற்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். இப்போ என்னமோ உலகத்தில் நடந்து போச்சு, அதனால் இப்போ எங்களுக்கு தடுக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் வந்த பிறகு இது தடுக்கப்பட்டதாக குர்ஆனில் 72:9 வசனம் சொல்லு. இது என்ன வானம்? இதை நம்மளே போகும் சைத்தான் என்ன போகிறது? இந்த வானத்தை குறிக்குமேயானால் நம்ம தான் போய்கிட்டு இருக்கோம். மலக்குகள் பேசுகிறதா கேட்டோமா? விமானத்தில் போகும்போது மலக்குகள் உரையாடி கொண்டு நம்ம காதில் வழங்குதா? இல்லை, அவங்களுடைய இருப்பிடமே வேறையாக இருக்கிறது. அப்போ அந்த ஜின்கள் எல்லாம் வந்து அந்த வானுலகத்துக்கு போய் கதவு தட்டுற இடம் இருக்குத, அந்த இடம் வரைக்கும் போவார்கள் அப்படின்னு சொன்னால் இது அந்த வானம். நம்ம ஆன்மீகத்தை நம்ம நம்புறோம் இல்லையா, அல்லாஹுடைய கண்ட்ரோலில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வானத்தை சொல்லுது. அதே மாதிரி வந்து இந்த வானத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது
துசப்பிஹுலஹு சமாவாத்து சபு வல்லர்து, 7 வானங்களும் பூமியும் அல்லாஹ்வை துதிக்கிறது. 7 வானங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, பூமியும் அல்லாஹ்வை என்ன செய்கிறது நமக்கு விளங்காது. பூமியும் அல்லாஹ்வை துதிக்க வேண்டிய விதத்தில் துதிக்கிறது. ஒமன் ஃபீஹின்ன, வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் துதிக்கிறார்கள். வானங்களில் உள்ளவர்கள் என்ன காட்டுது? மலக்குகள்லாம் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அமைத்திருக்கிற வானத்தில் மலக்குகள் இருக்கிறார்கள். பூமியில் நம்ம துதிக்கிற மாதிரி வானத்தில் இருந்து கொண்டு அவர்கள் துதிக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த வெட்ட வழியை சொல்லலை. மலக்குகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருந்து துதிக்கிறார்கள். வானங்களில் இருப்பவர்கள், 7 வானங்களிலும் என்ன செய்கிறாங்க? வானவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் 17:44 சொல்கிறான். அதே மாதிரி இன்குள்ளு மன்ஃபி சமாவாத்தி வல்லர், வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாராக இருந்தாலும் இல்ல ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, ரஹ்மான் இடத்துல நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் வரும் பொழுது அடிமையாகத்தான் வருவார்கள். ரசூலுல்லாஹ் இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, அந்த மகசரில் அடிமையாக தான் வந்து நிற்கணும். ஒருத்தன் தான் எஜமான். இன்குள்ளு அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்குள்ளு மன்ஃபி சமாவாத்தி வல்லர், வானங்களிலும் பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் இல்ல ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, ரஹ்மான் இடத்துல அடிமைகளாக வந்து நிற்பார்கள். உலகத்தில் அழிச்சு விட்டெல்லாம் எழுப்பும் போது எல்லாம் அடிமையாக வருவாங்க. அது யாரையும் சொல்கிறான்ல, இதில் பூமியில் உள்ளவர்கள்னா விளங்குது, வானத்தில் உள்ளவர்களும் அங்கே அடிமையாக வந்து நிற்பாங்கன்ற யார்? மலக்குகள். அப்போ மலக்குகள் வசிக்கிறதுக்காக எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற, அவன் ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் வானம்ங்கிறது. அதில் மலக்குகள் இருக்கிறாங்க. இது 1993 இருக்கிறது. அதே மாதிரி 21:20 எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகு மன்ஃபி சமாவாத்தி, வானங்களில் உள்ளவர்கள் எல்லாம் அவனுடைய அடிமைகள். வானங்களில் இருக்கிறார்களே, அப்போ வானங்களில் யாரை இருக்கிறார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அது இந்த வானம் இல்லை, நமக்கு கண்ட்ரோல் போடப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிற அந்த வானத்தில் தான் மலக்குகள்லாம் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது. அதே மாதிரி சூர் ஊதுனவுன்னு உலகத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சூர் ஊதப்படும். அந்த சத்தம் தான் உலகத்தை அழிக்கும். படைச்சதும் ஒரு சத்தத்தில் தான் எல்லாம் படைத்தான், அழிக்கிறதுக்கும் சத்தம் தான். ஒரு சத்தம் அதோட கம்ப்ளீட்டாக உலகம் அழிஞ்சு போயிடும். அந்த சத்தம் ஏற்பட்ட உடனே ஃபசியா மன்ஃபி சமாவாத்தி உள்ளார்கள், பூமியில் உள்ளவர்களும் நடுநடுங்குவார்கள், வானத்தில் உள்ளவரும் நடுநடுங்குவார்கள். சூர் ஊதுன உடனே அந்த தாக்கம் இங்கே மட்டும் ஏற்படாது, இங்கேயும் நடுங்குவோம் எல்லாரும் அந்த அழிகிறதுக்கு முன்னாடி. இதே மாதிரி வானத்தில் உள்ளவர்களும் நடுங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், அப்போ வானம் என்பது மலக்குகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு பேர், இதுக்கு பேர் அல்ல. ஆனால் இதை வானம்னு சொல்லும். குர்ஆனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்காவாசி வசனங்கள் இதைத்தான் வானம்னு சொல்லுது. மழை பெய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வானம்னு சொல்லுது. ஒரு கால்வாசி வசனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வானம்னு சொல்லுது. 7 அடுக்கடுக்காக படைத்திருக்கிறோம்னு சொல்கிறது. அவர்களுக்கு வானத்தின் வாசல் திறக்கப்படாதுங்கிறான் அல்லாஹ். இது திறந்தானே கிடக்குது. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் 7:40 வசனத்தில் இன்னல்லதீன கதபுபி ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை வசனங்களை யார் மறுக்கிறார்களோ அவர்கள் லாத்து ஃபத்தஹலஹும் அபாபு சமா, வானங்களுடைய வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்படாது. யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாசல் திறக்கப்படாதுன்னு சொன்னால், அப்போ வானம் என்பது பூட்டப்பட்டு இருக்கிறது. நினச்ச நேரத்தில் நினச்சவன்லாம் நுழையிற மாதிரி திறந்து கிடக்கவில்லை. அவன் யாருக்கு அப்போ அனுமதி கொடுக்குறான் அப்போ தான் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு திறக்கப்படாதுங்கிறான். காஃபிராக இருக்க அவங்களோட உயிரை கைப்பற்றிக்கிட்டு போகும் பொழுது அந்த உயிரை பெற்றுக்கொள்வதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது அப்படிங்கிற கருத்து இருக்கிற. வானத்துக்கு வாசல் இருக்கா இல்லையா? இதை வானம்னா இதுக்கு வாசலாக இருக்குது. இப்போ நம்ம நடைமுறையில் வானம்ங்கிறோமே, இதுக்கு ஏதாவது வாசல் கதவு ஏதாவது போட்டிருக்குதா? யாரை பூட்டி வச்சுருக்கிறாங்களா? தட்டி தட்டி பர்மிஷன் கேட்குறோமா? இல்லை. அல்லாஹ் இந்த வானத்துக்கு என்ன இருக்குங்கிறான்? வாசல்கள் இருக்குங்கிறான். அபுவாபு சமா, வானத்துடைய வாசல்கள் அவங்களுக்கு திறக்கப்படாது இப்படிங்கிற கருத்து. அதே மாதிரி 7 வானம்னு நம்பர் போட்டு சொன்னால் என்ன அர்த்தம்? 7 வானம்னு பொருளாக எண்ணி சொல்வதாக இருந்தால் இதை வெட்ட வழியை போட்டு எண்ண முடியாது. எண்ணி சொல்வதாக வேண்டாம், காற்றுடைய மண்டலத்தை வேண்டாம் கொஞ்சம் எண்ணி சொல்லலாம். இந்த கனத்த காற்று, லேசான காற்று, அதை தாண்டி போய்ட்டு என்றது ஒன்றுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அடுக்கடுக்காக 7 வானங்கள் நம்பர் போட்டு சொல்கிறான். அந்த 7 வானம் எப்படி இருக்கு? ஒரு வானம், அப்புறம் ஒரு வானம், அப்புறம் அதுக்கு தான் அடுக்குமோ. அடுக்கடுக்குன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றாக என்ன செய்கிறான் அல்லாஹ் இந்த ஃப்ளோர் பண்ணியிருக்கோம்ல, இது ஒரு மாடி, அது ஒரு மாடி, அது ஒரு மாடி பண்ணுற மாதிரி 7 மாடிகள் மாதிரி. ஆனால் ரவுண்டாக இந்த 7 மாடிகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வியாபிக்கிற அளவில் என்ன செய்கிறது? 7 அடுக்குகளாக அல்லாஹ் வானத்தை படைத்திருக்கிறான் என்று பல வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வானம் என்பது நம்ம உலகத்தில் சொல்லக்கூடிய வானத்தை அல்லாஹ் விஷயத்தில் பொருத்தி பார்க்கக்கூடாது.
அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு வந்தால் நாம் பேசுவது எது மார்க்கத்தில் வானம் என்று சொல்லப்படுகிறதோ, எது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத தொலைவில் இருக்கிறதோ, அல்லாஹ் மட்டும் சொல்லி அறிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த வானத்தில் இருக்கிறான், இங்கே இல்லை. நீங்கள் நினைக்கிற இந்த வானத்திலலாம் செய்யலை, அல்லாஹ் இருக்கவில்லை. அவன் இருப்பது அந்த வானத்தில் இருக்கிறான். அந்த வானத்தில் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அரிசில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வானத்தில் எங்கே இருக்கிறான்னு கேட்கும் பொழுது அல்லாஹை பற்றி பேசும்போது அர் ரஹ்மானு அலல் அரிசி இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அரிசில் தான் இருக்கிறான், அரிசில் வீட்டிருக்கிறான். இந்த அரிசிங்கிற எங்கே இருக்கிறது? இந்த 7 வானத்துக்கு மேலே இருக்கிறது. இந்த 7வது வானம் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே தான் எல்லாம் அடங்கி போயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே இருக்கிறோம்னு சொன்னால் அப்படி வானம், அப்புறம் வானம், அப்புறம் வானம், அப்படி மொத்தமாக என்ன செய்கிறது? 7 வானத்தாலும் சூழப்பட்டு உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். எல்லாமே நம்ம மட்டும் இல்லை, அண்ட சராசரங்கள் அத்தனையுமே அந்த முதல் வானத்துக்குள் அடக்கம். அந்த முதல் வானம் 2வது வானத்துக்குள் அடக்கம், 2வது வானத்தில் உள்ளதும் சேர்த்து 3வது வானத்துக்கு கீழே அடக்கம். இப்படி 7 வானங்கள் மேலே அரிசி வருகிறது. அவன் வீற்றிருப்பதற்காக சிம்மாசனத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் உட்கார்வதற்காக வேண்டி, அவன் அமர்ந்து நிர்வாகம் பண்ணுவதற்காக வேண்டி அரிசி என்ற ஒரு ஆசனத்தை வைத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இந்த அரிசிண்டா என்ன? சில ஆளுக்கு என்ன செய்வான், அரிசின்னு சொன்னால் அது வல்லமை, அது பவரு, அது ஒரு ஆற்றல், அது ஒரு பொருள் இல்லை, அது இப்படி அரிசியில் போய் எல்லாம் உட்காரணும், அரிசியில் இருக்கிறான் என்பது சரியில்லை. அரிசியில் இருக்கிறான்னு எல்லாம் குரானில் சொல்கிறான். அதுக்கு வியாக்கியானப்படி என்ன செய்கிறாங்க, அரிசின்னா அது கிடையாதுங்க, அரிசின்னா அது ஒரு ஆற்றல், அது ஒரு பவர், அவன் ஒரு பவரை வைத்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் செய்யணும்னு என்ன செய்கிறாங்க, அரிசிண்டே ஒன்று இல்லாதன்னு அல்லாவே இல்லைன்னு சொல்கிறவங்க அரிசி இல்லைன்னு சொல்கிறேன்னு இருக்குது. அல்லாவே சூனியம்ட்டாங்க. சூனியமாக இருக்கிறவனுக்கு அரிசி என்னத்துக்கு? அதனால் இந்த அரிசி இருந்தால் அல்லா சூனியம் இல்லைன்னு அடிபட்டு போயிருமில்ல, அதுக்காக என்ன செய்கிறது, அல்லாவையும் சூனியமாக்கி அரிசியும் சூனியமாக்கிறது. அரிசின்லாம் ஒன்று கிடையாது. ஆனால் உண்மையில் அரிசிண்டு அப்படியா? அரிசிங்கிற வாசகம் அரபு மொழியில் ரசூல்லா காலத்துக்கு முந்தையே உள்ளது. இஸ்லாம் இதை சொல்லித்தரல. அரிசிங்கிற எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அமர்வதற்கு அது ஒரு கெட்டப்பாக ஒரு ஆசனத்தை தயார் பண்ணியிருப்பாங்க. நம்மளை மாதிரி பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார மாட்டாங்க, சாதாரண சேரை போட்டு ராஜாவெலாம் உட்கார மாட்டாங்க. ராஜா உட்கார்றதா இருந்தால் மற்ற யாரும் உட்காராத வகையில் பல வசதிகளோடும் பல டாம்பிகத்தோடும் தங்கம் வெள்ளி வைரமெல்லாம் பொதிக்கப்பட்டு பார்த்தாலே இருக்கிறோமா, அப்போ தான் ராஜாக்குன்னு ஒரு அந்தஸ்து. இந்த ராஜாமார்கள் மன்னர்கள் அமர்வார்கள் இல்லையா, அதுக்குன்னு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிற அந்த இருக்கைக்கு பேர் தான் இது சிம்மாசனம். தமிழில் சொன்னால் செய்யுது சிம்மாசனம். சிம்மாசனம்டா என்னது? சிம்மண்டா சிங்கம், சிம்மாசனம்னா சிங்கம் இருக்கக்கூடிய ஆசனம். ராஜா தானே அவருக்கு காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே, அது மாதிரி வைத்து பேர் எப்படி வச்சுட்டாங்க, அது சிம்மாசனம். சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. அதாவது சிம்மம் எப்படி காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதோ அந்த மாதிரி இவர் ராஜா உலகத்துக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர் உட்கார்ந்துருக்கிற ஆசனத்துக்கு பேர் சிம்மம்னா சிங்கம், சிங்காசனம்னு சொல்லுவாங்க. சிம்மாசனம்னு சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, சிங்காசனம் என்றும் சொல்வார்கள். அந்த இது சிங்காசனம் சிம்மாசனம் என்று எதை நம்ம சொல்கிறோமோ அது அரிசி. அரபியில் அரிசும்பாங்க, தமிழில் சிம்மாசனம்பாங்க. இந்த அரிசுங்கிறத அல்லாஹ் குரானில் சுலைமான் நபி காலத்தில் ஒரு ராணி இருந்தாங்க இல்லையா, அவங்கள பற்றி பேசும் பொழுது அவங்களுக்கு பெரிய அரிசி இருந்ததுங்கிறான் அல்லாஹ். சுலைமான் நபி காலத்தில் அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ராணி இருக்கிறாங்க. அந்த ராணியை பற்றி அறிந்து வருவதற்காக வேண்டி இந்த ஹுதுங்கிற ஒரு பறவை போயிட்டு சுலைமான் நபிகிட்ட சொல்லணும், இந்த மாதிரி போனேன், ஒரு பெரிய ஒரு பொம்பளை ஒரு ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவது அப்படி மக்கள்லாம் கேட்குறாங்க, அவருக்கு பிரம்மாண்டமான அரிசி இருக்கிறது, உலகா அரிசுன்னு அழியும், பிரம்மாண்டமான அரசு வச்சுரு அந்த பொம்பளைக்கு இருக்குது உட்காருவதற்குன்னு அப்படி ஒரு ஆசனத்தை அந்த அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் ஜின்னை விட்டு தூக்கிட்டு சொல்லிடுவார். ஜின்களை அனுப்பி அந்த ஆளையும் தூக்கிட்டு சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு அந்த அம்மாட்ட கேட்பார், இதான் உன் சிம்மாசனமா, உன் சிம்மாசனம் மாதிரி இருக்குதாண்டு. ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது. அங்கே அதே சிம்மாசனம் தான். அதை தூக்கிட்டு ஜின்னை அனுப்பி விட்டோன்னா கண்மூடி திறப்பதற்குள்ளே யார் கொண்டு வர்றான்னு கேட்டோன்னா அது கொண்டு வந்துடுது. அப்போ இதுக்கு அல்லாஹ் குரானில் 3 இடத்துல இந்த சூரத்து நம்முடைய சூறாவில் அரிசிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறான். எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு கேட்டால், ஒரு ராணி வைத்திருந்த அந்த இருக்கை, ஒரு ராணி அமர்ந்து ஆட்சி பண்ணின இருக்கைக்கு பேர் அரிசி. அப்போ அரிசிங்கிறது ஒரு மெட்டீரியலுக்கு சொல்கிற வார்த்தை தான். இஸ்லாத்தில் நம்ம அல்லாஹ் உட்கார சொல்லி கொண்டாலும் அரிசிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அது பவரு சக்தியை குறிக்கிறது இல்லை, அது ஒரு மெட்டீரியலில் உட்காந்து அதை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அரிசியை சின்ன விட்டு தூக்க வச்சுட்டாங்கன்னா அப்போ அரிசிக்கு என்ன அர்த்தம், சக்தின்னு அர்த்தம். இந்த அம்மாவையும் தூக்கிட்டு வந்துட்டு அந்த அரிசியையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க ஜின்கள்.
இந்த அரிசி உன் அரிசி மாதிரி இருக்கான்னு இவர் கேட்குறாரு அவர். ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி இல்லை, அதே தான், அதுக்கு தெரியல. நம்ம அரிசை தான் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியலை. அதனால என்ன செய்கிறாங்க, அது என் அரிசி மாதிரி தான் இருக்குங்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள அரிசை இங்கே தூக்கி வந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இது பவரை காட்டுதா பொருளை காட்டுதா? அரசுன்னு ஒரு பொருளுக்கு தான் அந்த அரசுங்கிற வார்த்தை. அந்த மாதிரியான வார்த்தையை தான் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், அர் ரஹ்மானு அலல் அரிசி இஸ்தவா, ரஹ்மான்கிறவன் அரிசின் மீது அமர்ந்து கொண்டான் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இந்த அரிசில் அமர்ந்துக்கிட்டான்னு சொல்கிற போது இந்த கொள்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்களா? இல்லை, எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லா நபிமார்களுமே இதை தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ் பற்றி சொல்ல தான் நபிமார்கள் வர்றாங்க. நபிமார்கள் வருவது வந்து அல்லாஹ்ண்டா யாருன்னு விளக்குவதற்கு வர்றாங்க. சும்மா அல்லாஹ் இருக்கான்னு மட்டும் விளக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அனைத்து விஷயங்களையும் விளக்குவாங்க. அவன் எப்படி இருக்கான், உருவம் இருக்கா, எங்கே இருப்பான், எல்லாத்தையும் நமக்கு விளக்குற மாதிரி அவர்களுக்கும் விளக்கியிருப்பார்கள். இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சும்மஸ்தவா அலல் அரிசி, அரிசிலே பிறகு அவன் அமர்ந்து கொண்டான். அர் ரஹ்மானு ஃபஸல் பி ஹபீரா, இதை பற்றி வேத ஞானத்தை அறிந்தவர்கள் இருப்பார்கள்ல, அவர்கள்ட்ட கேட்டுப்பார். அது முந்தைய வேதங்கள் இருக்குங்கிறான்ல. ரஹ்மான் என்பவன் அரிசில் தான் இருக்கிறான் என்பது முகமதே நீ வந்து புதுசாக சொல்லி கொடுக்கல. உனக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்த நபிமார்களும் இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். இது பற்றி தெரிந்தவர்கிட்ட விசாரித்துக்கொள் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்கிற ஒரு இல்மு ஞானத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த மாதிரி அதுக்கு முந்தின நபிமார்கள் வழியாக அந்த முந்தின உம்மத்துகளுக்கும் சொல்லப்பட்ட பழங்கால கொள்கை. இது புது கொள்கை கிடையாது. முகமது நபி உண்டாக்கி சொன்ன ஒரு கொள்கை கிடையாது. அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்தே வர்ற விஷயம் என்னென்று கேட்டால், ரஹ்மான் அரிசில் இருக்கிறான், ரஹ்மான் அரிசில் இருக்கிறான் என்ற ஒரு பாடத்தை தான் எல்லா நபிமார்களும் போதித்திருக்கிறார்கள் என்பது வந்து 25-59 வசனத்தில் அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, அவன் அரிசில் இருக்கிறான், இதை பற்றி விவரம் தெரிந்தவன்கிட்ட போய் கேட்டுப்பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் இந்த விஷயம் முன்னரே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மக்கள்கிட்ட வேத பண்டிதர்களுக்கு அறியப்பட்டதாக இருந்தது என்று இதிலிருந்து விளங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்போ அரிசில் இருந்தால் எப்படி நிர்வாகம் பண்ணுறது? அவன் அரிசில் இருக்கிறான், அரிசி எங்கே இருக்குது, இங்கே எங்கே இருக்குது, சூரியனில் இருந்து கூட நம்ம பார்க்க முடியாது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அரிசின்னா கணக்கு வழக்கு இல்லாத பல லட்சம் ஒளி ஆண்டுகள் போனாலும் அடைய முடியாது, அவ்வளோ தொலைவில் இருக்கும் பொழுது அதில் இருந்து எப்படி இதை பார்ப்பான் என்று கேட்டால், அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த அரிசை பற்றி சொல்லும் பொழுது இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதி ஹலக்க சமாவாத்தி உள்ளார், உங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான். ஃபீ சித்தத்தி ஐயாமின், 6 நாட்களில் படைக்கிறான். வானம்ன்ற ஒன்று இருக்கல, முதல்ல வானம் என்று ஒன்று கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். வானம்லாம் வந்த பிறகு தான் அப்புறமேலே அரசு அதுக்கு மேலே வச்சுக்கிட்டான். அதுக்கு முந்தைய அல்லாஹ் எப்படி இருந்தான் என்று கேட்டால், இந்த உலகத்தில் எதுவும் படைக்கப்படாமல் அவன் மட்டும் இருந்தான்ல, அவன் மட்டும் இருக்கும்போது கூட அவன் அந்த அரசை வைத்து கொண்டான். அவன் மட்டும் இருந்தான் பாருங்க, அவன் மட்டும் இருக்கும்போது கூட ஓ கான அரிசு அலல்மா, அல்லாஹுடைய அரிசி, அந்த அரிசி என்பது ஒட்டுமொத்த செட்டப் வச்சிருப்பான் போல அல்லாஹ். அனைத்து நிர்வாகத்தினுடைய அத்தனை சூட்சமங்களும் அந்த அந்த அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அந்த அரிசுங்கிற சிம்மாசனத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிற காரணத்தினால தான் என்ன செய்கிறான், அந்த அந்த அரிசை வந்து அரிசின் மீது அல்லாஹ் அமர்ந்து கொண்டான்ங்கிற அந்த வாசகத்தை சொல்கிறான். இப்போ வந்து அல்லாஹுடைய அரிசி வந்து அந்த உலகமெல்லாம் படைக்கும் போது எங்கே இருந்துச்சுன்னு கேட்டால், ஓ கான அரிசு அலல்மா, பூமி இல்லை, வானம் இல்லை, எதுவுமே இல்லை, தண்ணீரும் அல்லாஹ் வச்சுருக்கிறான். ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டால், அவன் மாத்திரம் இருக்கிறான். அவன் மாத்திரம் இருக்கும்போது அந்த அரிசியில் இருக்கிறான். அந்த அரிசி எங்கே இருந்தது என்று கேட்டால், ஓ கான அரிசு அலல்மா, அவனுடைய அரிசி வந்து தண்ணீரின் மீது ஒரு தண்ணீரை உருவாக்கி அதில் அரிசை வைத்து அதில் அல்லாஹ் வீட்டிருக்கிறான்னு சொல்லி இப்படி தான் சிஸ்டம் முதல்ல. பிறகு என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து இந்த பூமி வானத்தையெல்லாம் படைக்கிறான். படைத்தவனை அது கீழே வைத்து அதுக்கு மேலே அவன் அரிசை வைத்து உட்கார்ந்து கொண்டான் என்ற கருத்தில் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால், அந்த அரிசி பற்றி வர்ற வசனங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள். இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதி ஹலக்க சமாவாத்தி உள்ளர், உங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியை படைத்திருக்கிறான். ஃபி சித்தத்தி ஐயாமின், 6 நாளில் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அரிசி, அதுக்கு பிறகு அரிசின் மீது அவன் அமர்ந்து கொண்டான். யுத்தப்பிருள் அம்ர, அங்கே இருந்து கொண்டு காரியங்களை நிர்வகிக்கிறான். காரியத்தை நிர்வகிக்கிற வேலையை செய்கிறானே தவிர அவன் இருக்கிறது எங்கே தான், அரிசில் தான் இருக்கிறான். அங்கே இருந்தாலும் எல்லா காரியத்தையும் அவன் நிர்வகிப்பான். இது 10:3 சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வந்து 12:13 வந்து யுத்தப்பிருள் அம்ர, அரிசில் அமர்ந்து கொண்டு காரியங்களை எல்லாம் அவன் நிர்வகித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி அரசில் அவன் அமர்ந்து கொண்டு யாழம மாயலிஜி ஃபில்லர்ந்து, பூமியில் எது விழுகிறதோ அது அவனுக்கு தெரியும், பூமியிலேருந்து எது வெளியே போகிறதோ அது அவனுக்கு தெரியும், ஒரு இலை விழுந்தாலும் அவனுக்கு தெரியும். ஆனால் அங்கே தான் இருக்கிறான், அரசில் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அரசில் இருக்கிறான் தூரமாக இருக்கான் நம்ம செய்த ஒன்றும் தெரியாது நினச்சிடாதீங்க. இந்த பூமிக்குள் எது உள்ளே வந்தாலும் எனக்கு தெரியும், இந்த பூமியை விட்டு ராக்கெட்டில் எங்கேயாவது வெளியே போனான்னு போய்ங்க அதுவும் எனக்கு தெரியும், இங்கிருந்து ஒன்று வெளியேறினாலும் இங்கே ஒன்று இறங்கினாலும் எனக்கு தெரியாமல் இருப்பதில்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோடு இருக்கிறான் அல்ல, அவன் அரசில் தான் இருக்கிறான், அரசில் அவன் இருந்தாலும் நீங்கள் இங்கே இருந்தால் உங்களோடும் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிக்கிறான் அர்த்தம். அவன் அரசில் இருக்கிறான், நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களோடையும் இருக்கிறான். அரசில் இருந்து கொண்டே உங்களோட இருக்க என்ன அர்த்தம்? அரசில் இருந்தாலும் உங்களை அவன் பார்க்கிறான், ஒவ்வொருவரையும் பார்க்கிறான், ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறான். நீங்கள் போகிற இடத்துலலாம் அவனுடைய கண்காணிப்பை கொண்டாந்து என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான் என்று சொல்லி இந்த 57 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அரசில் அல்லாஹ் இருந்து அனைத்தையும் நிர்வகிக்கிறான் என்ற ஒரு செய்தி நம்ம அறிந்து கொண்டோம். அரசு குறித்து இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம். அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடருடையில் அல்லாஹ் என்ற அந்த இறைவன் அரசிலை வீற்றிருக்கிறான் என்ற செய்தியின் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். இந்த அரிசி என்பதை பொறுத்த வரைக்கும் அதிகமான முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள அதிகமான அறிஞர்கள் அரிசி என்றால் அது ஒரு பொருளாக இருக்கிறது, அதில் தான் இறைவன் இருக்கிறான், இந்த அர்த்தம் தான் செய்ய வேண்டும் என்று அதிகமானவர்கள் சொல்கிறார்கள். சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், அரிசின்னா ஒரு பவரை காட்டுறது, சிம்மாசனாவில் உட்கார்றது, இதெல்லாம் இறைவனுக்கு அது பொருத்தமில்லாத வேலை. அதனால் அரிசி என்றால் அது ஒரு ஆற்றலை தான் குறிக்கும். அரசில் இருக்கிறான் என்று கேட்டால் அவன் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுனால அந்த வார்த்தை சொல்லப்படுதே தவிர அரிசின்ற ஒன்று கிடையாது என்பது போல சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த சிந்தித்து பார்த்து எந்த கருத்து சரி என்பதில் நம்ம தெளிவாகவும் உறுதியாகவும் நம்ப வேண்டும். அல்லாஹ் தன்னை பற்றி பல இடங்களில் சொல்லும் பொழுது, அவனுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, அவனுடைய சிறப்பை அவனே சொல்லும் பொழுது, நான் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் ரப்புல் அர்ஷில் அலீம், மகத்தான அரிசிக்கு சொந்தக்காரனான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அரிசி என்பதை ஒரு மெட்டீரியலாக ஒரு பொருளாக சொல்லி வெறும் அரிசுன்னு மட்டும் சொல்லாம அர்ஷுல் அலீம், அலீம்னா மகத்தான சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரன் நான். அதாவது என்னிடத்தில் ஒரு சிம்மாசனம் இருக்கிறது, அது மகத்துவம் மிக்கது, பிரம்மாண்டமானது, அதுக்கு சொந்தக்காரன் நான் தான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் திருக்குறான்ல. இந்த அரசுங்கிற ஒரு சக்தியா சொல்லல, அரசுன்ற ஒரு பொருள் இருப்பதாக, அதுக்கு முதலாளி நான் தான், அதுக்கு எஜமான் நான் தான், இந்த வானங்களுக்கு அதிபதினு அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றான். ரப்பு சமாவாத்தின்னு வானன்னு ஒன்று இருக்க போய் தான் அதுக்கு அதிபதினு சொல்றோம். ரப்புல் அரிசி, அரிசுக்கு அதிபதி, வானங்களுக்கு அதிபதி என்றால் வானம் இருக்குது என்று விளங்கிக் கொள்கிறோம். ரப்புல் அருளி, பூமிக்கு அதிபதி என்றால் பூமியில் ஒன்று இருக்கிறது, அதுக்கு அவன் அதிபதினு விளங்கிக் கொள்கிறோம். ரப்புல் அரிசி என்று சொன்னால் அரசுன்னு ஒன்று இருக்கிறது, அதுக்கு அவன் உரியவன், உடமையாளன். அந்த அர்த்தத்தில் அல்லாஹ் திருக்குறான்ல 3 வசனங்கள்ல 9:129, 23:86, 27, 26 இந்த 3 வசனங்கள்ல தன்னை பற்றி அல்லாஹ் வர்ணித்து சொல்லும் பொழுது ரப்புல் அர்ஷில் அலீம், மகத்தான அரிசிக்கு சொந்தக்காரன் நான், என்னை பயந்து நடந்துக்க, என்னிடத்தில் அரிசி எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து கூட அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்தில் அரிசை பற்றி சொல்லி காட்டுறான். அரிசி பெரும்பாண்டமானது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ரப்புல் அர்ஷில் கரீம், மரியாதைக்குரிய கண்ணியமிக்க ஒரு அரசுடைய சொந்தக்காரன். அந்த அரசுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா பிரம்மாண்டத்தையும் சொல்லி காட்டுறான். அரசுனா சின்னதை நினைச்சிட்டு இருக்காது, ரொம்ப பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான அரசுக்கு நான் சொந்தக்காரன் சொல்லிவிட்டு அப்புறம் கரீம்ங்கிறான். குரான் கரீம்ங்கிறோம்ல, மரியாதைக்குரிய குரான், சங்கை மிக்க குரான். இந்த சங்கைங்கிற வார்த்தைக்கு தான் கரீம்ங்கிறத பயன்படுத்தப்படும். அப்ப சங்கைன்னு சொல்ற ஒரு பொருளோட சேர்த்து சொன்னா அது ஒரு பொருளை தான் குறிக்குமே தவிர ஒரு ஆற்றலை குறிக்காது. அல்லாஹ் சொல்ற அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டா, மரியாதைக்குரிய அரசு இருக்கிறது, அந்த அரிசி எனக்கு சொந்தமானது. அரிசில இருக்கிறான் என்று சொன்னால் அரசுக்கு ஒரு ஆசனம் இருக்கிறது, அது ஒரு சாதாரண ஆசனம் கிடையாது,
அது மதிப்பு மிக்கது, புனிதமிக்கது, கண்ணியமிக்கது. அப்ப கண்ணியமிக்க அரசுக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இந்த வாசகத்தை பயன்படுத்தி அரசுடைய அர்த்தத்தை நமக்கு விளக்குகிறான். இது திருக்குர்ஆன்ல 23வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு வர்ணனையும் இல்லாமல் ரப்புல் அர்ஷ், அரசுக்கு உடையவன், அரசுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 21, 22, 43, 82 இந்த வசனங்களை எல்லாம் தன்னை பற்றி ரப்புல் அர்ஷ், நான் அரசுக்கு உரியவன், எஜமான், முதலாளி, சொந்தக்காரன் அப்படிங்கிற கருத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்ப அரசுன்னா ஒரு பொருள் வழங்குது இல்லையா, கண்ணியமான அரசு, மகத்துவமான அரசு, அது மாதிரி பொதுவாக அரசுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல துல் அரிசி, நான் எப்படி தெரியுமா, துல் அரிசி, அரசுக்கு உரியவன் அப்படின்னு சொல்ற. துல் அரிசில் மஜீத், இறைவன் யார் என்று தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது தனக்கு அல்லாஹ் வைத்துக் கொள்ளக்கூடிய பேர் என்ன, துல் அர்ஷ், அரசுக்கு உரியவன். அப்ப அரசுக்கு உரியவன்கிற துல் அர்ஷ் என்ற வார்த்தையிலையும் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறான். 17, 42, 40, 15, 81, 20, 85, 15 இந்த வசனங்களை எல்லாம் இறைவனுக்கு அரசுன்னு சொல்றமே, அந்த அரசுங்கிறது சும்மா கற்பனையானது கிடையாது. சும்மா ஒருத்தர் சும்மா இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே, இப்போ நம்ம நாட்டில் மன்னர்கள்லாம் பிரதமர் முதல்வர்லாம் இருக்கிறாங்க, அவர் அரியாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி பண்றான்னு சொல்லுவோம், அது சும்மா சொல்லிக்கிறோம். அப்படி ஒரு ஆசனம்லாம் கிடையாது, சாதாரண சேரப்படி தான் உட்காந்துருப்பாரு. அந்த காலத்து ராஜாக்கள் தான் உட்கார்ந்து இருந்தாங்க. இப்படி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவோம், அந்த மாதிரி இதை எடுத்துக்கொள்வதா, நிஜமா எடுத்துக்கொள்வதா என்றால் நிஜமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா அந்த சிம்மாசனத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னா சிம்மாசனத்தின் தன்மைகளை எல்லாம் சேர்த்து சொல்லி காட்டுகிறான். அப்ப அரசுன்னு ஒரு பொருளாகத்தான் நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அரசுன்னு ஒரு ஆற்றலை, ஒரு சக்தி, என் கையில் அதிகாரம் இருக்குது என்பதை இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி சொல்ற விளக்கம் ஏற்புடையது இல்லை, தவறான விளக்கம், குர்ஆனுக்கு நேர் மாற்றமான விளக்கம். அடுத்ததாக இந்த அரசுன்னு ஒன்று இருக்குது என்பதை வேறு சில சான்றுகள் மூலமாகவும் நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம். எப்படின்னு கேட்டா, கியாம நாள் வரும் பொழுது எல்லாரும் மூர்ச்சித்து விழுந்துடுறாங்க. விழுந்த பிறகு சூர் ஊதின உடனே எல்லாரும் அழிக்கப்பட்டுருவோம். ஒரு செகண்ட் தான். இன்னொரு சூரை ஊத்த உடனே எந்திரிச்சிருவோம் எல்லாருமே. அப்ப 2 சூர் தான். ஒரு சூரில் எல்லாருமே அழிக்கப்படுவார்கள், மற்றொரு சூறு ஊதின எந்திரிச்சிருவாங்க. அப்ப சூர் ஊதின அழிகிறாங்களே, இவங்க மட்டும் எந்திரிக்க மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து சூர் ஊதுற காலம் வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்களோ அத்தனை பேருமே எந்திரிச்சிருவாங்க. இப்படி எந்திரிச்ச உடனே அது முதல்ல முழிக்கிறது யாரு? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்குறாங்க. மூர்ச்சை ஆயிடுவாங்க, எல்லாரும் மூர்ச்சை ஆயிடுவாங்க. 2வது சூர் எதுக்குன்னு கேட்டா, நம்மளெல்லாம் எழுப்புறதுக்காக வேண்டி, எழுப்பி விசாரிக்கிறதுக்காக வேண்டி, நன்மை தீமைகளுக்கு பரிசோ தண்டனையோ கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறான். அந்த உயிர்ப்பிப்பதற்கு அல்லாஹ் செய்கிற வேலை என்னன்னு கேட்டா ஒரு சத்தம் தான். அழிக்கிறதுக்கும் ஒரு சத்தம் தான், சூர் தான். உருவாக்குறதுக்கு இன்னொரு சத்தத்தை அல்லாஹ் கொடுத்தானா எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரி என்ன செய்யறான், அல்லாஹ் தன்னுடைய பவரை, ஆற்றலை வைத்திரு சின்ன ஒரு சொல்லுல எல்லாத்தையும் முடிச்சிருவான். அதை பற்றி ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. இப்படி எந்திரிச்ச உடனே பார்த்தேன்னு சொன்னா நான் தான் எந்திரிப்பேன். ரசூலுல்லாஹ் நினைச்சா நன்மை எழுதி விட்டுறான், தீமை செய்ய நினைச்சா இது செய்யறானான்னு பார்ப்போம், செஞ்சா எழுது, செஞ்சா ஒண்ணுக்கு ஒண்ணு எழுது, நினைச்சா அதுக்கு எழுதாத. அப்ப எது மிஞ்சிருச்சு? இப்ப அது கோபம் தானே வரணும். அது நன்மை செய்யறா அல்லாஹ்வுக்கு அது சந்தோஷம் வரணும். நம்ம தவறு செய்யணும், கொலை செய்யணும், திருடணும், விபச்சாரம் பண்ணணும், ஏமாத்தணும், ஃப்ராடு பண்ணணும், பல ஏதோ தப்புகளை செய்யணும்னு பிளான் பண்றோம். இதுக்கு அல்லாஹ் கோபம் தானே வரணும். கோபம் வருது, ஆனா அந்த கோபம் ஜெயிக்குதா, கருணை ஜெயிக்குதா? கருணை ஜெயிக்குது. கருணை ஜெயிக்க போய் தான் நன்மைக்கு நினைச்சாலும் கூலி, தீமைக்கு நினைச்சா தண்டனை கிடையாது, செஞ்சா தான் தண்டனை. ஒண்ணுக்கு ஒண்ணு தான். ஒரு கொலைக்கு 10 கொலைன்னு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்குறாங்கல்ல, அதுக்கு ஏற்றவாறு இருக்கிறது. என்ன இருக்குன்னா, அந்த புகாரியுடைய எந்த ஹதீஸ் 3194 இதுல தான் இருக்கிறது. படைச்சவன் அல்லாஹ் எழுதி கொண்ட விதி, தனக்குத்தானே எழுதி கொண்ட விதி. இந்த விதி யார் அவனுக்கு ரூல் போடல, அவன் தனக்குத்தானே எழுதி கொண்ட விதி என்ன? நான் கருணை உள்ளவன், கோபம் உள்ளவன். கருணையா கோபமான்னு கேட்டா என் கருணை ஜெயிச்சிரும். கெஞ்சிட்டானா அவனுடைய பாவத்தை அளவெல்லாம் பார்க்க மாட்டான். சரணடைஞ்சிட்டானா அவன் என்னென்ன செஞ்சான் அதை என்ன பெருசா நினைக்க மாட்டான். கீழே இறங்கிட்டா கருணை தான். அல்லாஹ்விடத்துல கெஞ்சி விட்டால், அழுது புலம்பி விட்டால், எந்த தவறு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டு விட்டால் அவனுடைய கோபம் வரும். தப்பு செஞ்சவனு ஒரு கோபப்படுவானே,
அந்த கோபத்தை இந்த மன்னிப்பு அணைத்து விடும். அதனால பெரிய பெரிய ஷிர்க் வைத்தவர்களே மன்னிக்கப்படுறார்களே. ஷிர்க்காகவே வாழ்ந்து விட்டு கடைசி நேரத்தில் ஒரு நாளைக்கு சாவ போன அன்னைக்கு எல்லாம் மன்னிச்சு கேட்குறான், சொர்க்கத்துக்கு போயிடுவானே. அப்போ இம்பூட்டு காலம் அல்லாவுக்கு ஷிர்க் வச்சான், ஒரு நாள் கூட இப்போ முஸ்லீமாயி நல்ல காரியம் செய்யலை, அதெல்லாம் கிடையாது. என்னுடைய கருணை மிஞ்சினது. அதனால 1க்கு 700 7000 கணக்கு வழக்கலாமல் தர்றது, அந்த உலகத்தில் எல்லாம் மனுஷனை வாழ வச்சுக்கிறது எதை காட்டுது? ஒரு அதாவது சொல்றான், அதாவது லவ் ஆஹிதுல்லாஹுன்னா சபீலுன்மியும் மாத்தரக்கலையாமின் தாபா, மனிதன் செய்கிற தப்புக்காக வேண்டி அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் இந்த மண் உலகில ஒரு உயிரினத்தையும் விட்டு வைக்க மாட்டான். நம்ம அவங்ககிட்ட காலி பண்ண அவ்வளோ தப்பு பண்ணுறோம். ஒரு தப்புக்கு அழிக்கணும் இல்லை முடிவு பண்ணான்னு சொன்னால் ஒத்த வாழ முடியுமா? எல்லாம் தப்பு பண்ணுறோம், ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இது உனக்கும் டைம் போட்டு வச்சுக்கிறோம் போ. அப்போ எந்த ஒரு உயிரினத்தையும் அதுக்கு ஒரு கால நிர்ணயத்தை வச்சு செய்கிறானது தப்புக்கு தண்டிக்கிறது இல்லை. மூத்து தப்புக்கா மூத்து வருது, அநியாயம் செஞ்சதுக்கு மூத்து வருது இல்லை, நிர்ணயத்துக்கு வருது. அப்போ ஒரு மனிதன் தப்பு செய்தால் அதற்கு தண்டிக்கணும் என்று பிடிக்க நினைத்தால் மாத்தரக்காலால் அகரிகாமின் தாப்பா, ஒரு உயிரினத்தை கூட பூமியில் விட மாட்டேன். அல்லவே இல்லைங்கிறன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். நிறைய அல்லா இருக்கு, அதுக்கும் அல்லா கோபம் வர மாட்டேங்குது, பிசாம விட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அல்லாவை ஏற்றுக்கொண்டு வணங்காமல் இருக்கிறான், அதுவும் அல்லா விட்டு வச்சுட்டு தான் இருக்கிறான். அப்போ எல்லாத்தையும் விட்டு வச்சுக்கிற என்ன காட்டுதுன்னு கேட்டால் அவனுடைய ரஹமத்து கோபத்தை மிஞ்சி விட்டது. இதை அவன் தனக்கு எழுதுறான். முதல்ல உலகத்தை படைச்ச உடனேயே நான் எனக்கு ஒரு ரூலை போட்டுக்கிட்டேன், எனக்கு யார் ரூல் போட முடியாது, எனக்கு நானே போட்டுக் கொள்கிறேன். என்ன ரூலு? என்னுடைய கோபத்தை என் கருணை வென்றுவிடும். கருணையா கோபமா என்று கேட்டால் கருணை தோற்றுவிடும், கோபம் தோற்றுவிடும், கருணை ஜெயிச்சிடும் என்று அல்லாஹ் எழுதி கொண்டானான். எழுதுன எங்க எழுதுனா? ஒரு ஏட்டில் எழுதினானா. அந்த ஏடு எங்க இருக்குன்னா ஃபௌகல் அர்ஷி, அவனிடத்தில் அரிசிக்கு மேலே இருக்கிறது. அப்ப அரிசிண்டா என்ன? இது புகாரில் 3194 இருக்கிறது. அப்ப அரிசின்னு ஒன்று இருக்கிறது, அதில் அல்லாஹ் வீட்டில் இருக்கிறான், அவன் அருகில் அந்த புக்கை வைத்திருக்கிறான், அதை எழுதி வைத்திருக்கிறான். இவ்வளவு விவரமாக என்ன எழுதியிருக்குங்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அரிசின ஆற்றல், அரிசினா சக்தின்னு சொல்ல முடியுமா? இப்படித்தான் நமக்கு என்ன செய்யப்படுது? அரிசியை பற்றி மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மண் அல்தர மூசிரன். இந்த உலகத்தில் எத்தனை பேர் நம்மகிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் வாங்கி கொண்டு கஷ்டப்படுவார்கள். கடன் வாங்கி கொண்டு நல்லா செழிப்பாக இருந்து கொண்டு கொடுக்காம இருக்கிறோம், அது ஒரு ரகம். அவர்களை விட்டுருங்க, அவர்களை ஏமாற்றுக்காரர்கள். அப்படி இல்லாமல் ஒரு கடனை வாங்கிவிட்டோம், கொடுத்துருவோம் நினைக்கிறான். கடன்காரனை பார்த்தா எப்படி மூஞ்சில் முழிக்கிறதுன்னு கவலைப்படுறான், அதை கொடுப்பதற்காக வேண்டி பாடுபடுறான், உழைக்கிறான், ஆனால் முடிய மாட்டேங்குது. அந்த கடனை கொடுப்பதற்கு ஏற்ற அளவுக்கு அவனுக்கு வசதி வரல. இதை அறிந்து கொண்டு கடன் கொடுத்தான்ல, அவன் என்ன செய்யறான்னு கேட்டா அவனுக்கு டைம் கொடுக்குறான். வா, என்னைக்கு ஒழிஞ்சிருக்கிற, அடுத்த மாசம் தந்துக்க, அடுத்த வருஷம் தந்துக்கடான்னு சொல்றான். நம்மகிட்ட கடன் வாங்கினா நம்மளுக்கு ஒளிவான்ல, ஒளிஞ்சிக்கிறது தெரிந்து கொண்டு இவன் தரத்தான் நினைக்கிறான், அவங்ககிட்ட சக்தி இல்லை. அதனால நம்ம என்ன செய்வோம், அவனுக்கு ஒன்று தள்ளுபடி பண்ணுவோம், இல்லைன்னா டைம் கொடுப்போம். கடனை தரவானா போடா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு கொடு, 1 வருஷம் கழிச்சு. இப்படி ஒருத்தன் நடந்து கொண்டானையானால் அவனுக்கு கிடைக்கிற வெகுமதியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மண் அல்தர மூசிரன். ஒரு கடன் பட்டவனுக்கு ஒருவன் அவகாசம் கொடுத்தால், நமக்கு நெருக்கடி கொடுக்காம இயலாதவனுக்கு அவனுக்கு ஒரு அவகாசம் கொடுக்குறீங்க, வலா அன்ஹு, அல்லது அந்த கடனை தள்ளுபடி பண்ணுகிறீர்கள். அப்படி பண்ணினால் அல்லல்லஹுல்லாஹு ஃபீ ظில்லி அர்ஷிஹி யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில அவனுடைய அரசுடைய நிழலுக்கு கீழே அவனுக்கு அல்லாஹ் நிழலை கொடுப்பான். அது கியாமத்து நாளில் அந்த கடும் வெப்பத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அரசுடைய நிழல் மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த அரசுக்கு கீழே நிழல் யாரு கொடுக்குறான்னு கேட்டால் சில ஆட்களுக்கு கொடுக்கான். வெவ்வேறு ஹதீஸில் வேற வேறு ஆட்களும் வருது. இதுல ஒரு ஆள், இந்த அரசு கீழே இருக்கிறதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, கொடுத்த கடனை வேண்டாம் கொடுக்க சக்தி இல்லாமல் இருந்து அவனுக்கு தள்ளுபடி பண்ணுவது அல்லது அவகாசம் கொடுப்பது, இப்படி ஒரு கருணையோ நீ நடந்து கொண்டால் நீ கூடுதல் கருணை காட்டியிருக்கிற. கருணை எனக்கு சொந்தமானது, ரஹமத், நான் தான் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், என்னை மாதிரி நீ என்ன செய்யற, ஒரு அந்த தன்மையை எடுத்துக்கொண்டு நீ கருணை காட்டுகிறாய் அப்படின்னு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, நீ அரிசிக்கல வா, உனக்கு மட்டும் அரிசிக்கல இடம் தர்றேங்கிறான். அப்ப அரிசின்னு ஒரு பொருள், நிழல் வேற இருக்குது, அது கீழே வேற இருக்குன்னா ஒரு சக்தி ஆயுது. ஒரு சக்தி கீழே நிழல் இருக்கு, ஒரு சக்தி கீழே போய் உட்கார முடியும். அல்லாஹ் என்ன செய்யறான், அரிசிக்கு கீழே நிழல் இருக்கும், அந்த நிழல்ல மற்றவங்களை விட மாட்டேன், உன்னை மட்டும் விடுவேன். யார் கடன்காரர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறார்களோ அல்லது தள்ளுபடி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அந்த மாதிரி
கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி ஒல் முத்தஹாபூன ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்க. நம்ம நேசிக்கிறது என்ன செய்வோம்? உறவுக்காக நேசிப்போம். நம்மளை பெத்தாங்க என்பதற்காக நேசிப்போம். நம்ம பெத்தோம் என்பதற்காக நேசிப்போம். நம்முடைய உடன்பிறப்பு என்பதற்காக நேசிப்போம். நம்ம கட்டின கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்காக நேசிப்போம். இப்படி இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நேசிப்போம். பொது வாழ்க்கையில் இருக்கும்போது பழகக்கூடிய நேரத்தில் இவன் நம்ம கொள்கைக்கு நல்லா எடுத்து சொல்கிறான், இவன் தியாகம் பண்ணுறான், நல்ல காரியத்துக்கு உதவி செய்கிறான் அப்படின்ற சிலர் மேலே என்ன செய்ய நமக்கு வரும். அந்த பிரியங்கள் அவன்கிட்ட காசு பணம் கிடைக்குது என்பதற்கு பிரியம் வரும். அவன்கிட்ட பிரியமாக இருக்கிற மாதிரி காட்டி கொண்டால் ஏதாவது பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரியப்படுவோம். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுக்காக நேசிப்பாங்க. ஒரு மனிதனை நேசிப்பாங்க. அவனால் எந்த ஒரு லாபமும் அவங்களுக்கு இருக்காது. எதுக்கு யோசிப்பாங்க? இவனால் நமக்கு ஒரு ஆகிரத்தில் நல்லது, இவன் நல்ல அப்படின்னு நினைத்து நேசிக்கிறாங்க. இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒல் முத்தஹாபூன ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே நேசித்த 2 பேர். அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசிக்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்கள் அலா மனாபிர மின் நூர், ஒளியாலான வெளிச்சத்தாலான மேடைகளில் அமர வைக்கப்படுவார்கள். மற்றவங்களாம் கீழே இருப்பாங்க, அவங்களுக்கு மேடை போடப்படும். அந்த மேடை எதனால் அமைக்கப்பட்ட மேடை என்றால் ஒளியினால் அமைக்கப்பட்ட மேடையில் இருப்பார்கள். ஃபீ லில் அரிசி, அரசுடைய நிழலுக்கு கீழே, அரசுடைய நிழலுக்கு கீழே அவங்களுக்கு ஒளியால் மேடை அமைத்து, நீ போய் வேலை உட்காரு, எனக்காக நேசிச்சிருக்க, அவனுக்கு உனக்கு எந்த ரத்த சம்பந்தம் இல்லை, எந்த ஒரு பழக்கமும் இல்லை, ஆனாலும் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி அவனை நேசித்தால் உனக்கு தீனுக்கு நன்மை இருக்குது, ஆகிறதுக்கு நன்மை இருக்குது என்று நினைத்து நீ நேசித்தாயானால் உனக்கு என்ன இருக்கு? அரசு கீழே ஒரு மெம்பரை போட்டு, மனாபிர்னா மெம்பர், ஒளியாலான மெம்பரில் உட்கார வைப்பேன், தனி அந்தஸ்து கொடுப்பேன் அப்படிங்கிறான்ல. இதுவும் முஸ்னத் அஹ்மதில் வர்ற ஹதீஸ் தான். அப்போ இதில் என்ன வழங்குது? அரசுன்னு ஒன்று இருக்குது, அது கீழே மேடை ஒன்று போடப்படுது. அந்த மேடையில் சில ஆட்கள் உட்கார வைக்கப்படுறாங்கன்னா அரசுங்கிறது பொருளா சக்தியா? அது ஒரு பொருள் தான். அது என்ன மாதிரி பொருள் அப்புறம் வழங்கிக்கிறோம்? முதல்ல என்ன வழங்கிக்கிறேன்? அரசியல் எல்லாம் இருக்கான்னு கேட்டால் அரசுன்னு ஒரு பொருள்னு என்ன செய்யணும்? நம்ம சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நம்பணும். இன்னும் அரசு குறித்து இன்னும் சில கூடுதலான விவரங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம். அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹ் அரிசிலே வீற்றிருக்கிறான் என்பது குறித்தும், அந்த அரிசி என்பது ஒரு சக்தியை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது, அப்படி ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் என்பது குறித்தும் சென்ற வாரம் சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அரிசி குறித்து திருக்குரானிலும் ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற இன்னும் சில செய்திகளை இந்த வாரம் நம்ம பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஅத் இப்னு முஆத் என்கிற ஒரு தோழர் இருந்தார். அவர் மதீனாவில் அவுஸ் என்ற ஒரு கிளையின் தலைவராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் அங்கே 2 பெரிய சமுதாயங்கள் இருந்தன. ஒன்று அவுஸ் என்ற கோத்திரம், இன்னொன்று ஹஸ்ரஜ் என்ற ஒரு கோத்திரம். இந்த 2 கோத்திரம் தான் அந்த ஊருக்கு அடித்தளமாக இருந்தார்கள். அந்த 2 கோத்திரத்தார்களும் இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால்தான் மதீனாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுகையின் கீழே வந்தது. அந்த அவுஸ் என்ற கோத்திரத்தினுடைய தலைவர் தான் சஅத் இப்னு முஆத். இவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடந்த அகழ் போரில் எதிரிகள் வீசிய ஒரு அம்பினால் தாக்கப்பட்டு காயமடைகிறார். 1 மாத காலம் அந்த வேதனையிலிருந்து பள்ளிவாசல்லே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூடாரம் அமைக்கிறாங்க. அவர் அடிக்கடி போய் பார்க்கணும், பள்ளிவாசல்லே அவருக்கு ஒரு கூடாரம் வைத்து அங்கே தங்க வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அடிக்கடி போய் பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியம் வைத்திருந்தார்கள். அவர் அந்த 1 மாதத்தில் மரணித்து விட்டார். மரணித்த பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இஹ்தஸல் அர்ஷு லி மௌத்தி சஅதின், சஅதுடைய மரணத்தை கண்டு அரசு சிலிர்த்து போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இவர் மௌத்தா போன அந்த செய்தி அரசுக்கே ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 3803வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கிறது. இதில் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அரிசி என்பது ஒரு சக்தியாக இங்கே சொல்லப்படலை. அரிசின்னு ஒரு ஆசனம் இருக்கிறது, அதற்கு ஒரு சிலிப்புனா என்ன? ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்கும் பொழுது உடம்புல ஒரு துடிப்பு மாதிரி வரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிலிர்ப்பை இந்த மௌத்துக்கு ஏற்படுகிறது. ஏன்னு கேட்டால்,
ஒரு நல்ல ஒரு அடியார் இப்போ நம்மை நோக்கி வருகிறார். இந்த உயிர்கள் கைப்பற்றப்பட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அந்த உயிர்கள் எல்லாம் அவனுடைய கண்ட்ரோல் கொண்டு வர சொல்கிறான். யாருடைய உயிர் கைப்பற்றப்பட்டாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அந்த உயிர் நேர அல்லாஹுடைய இடத்துக்கு கொண்டு போகப்படும். கொண்டு போகப்பட்டு நல்லடியார்களாக இருந்தால் அவங்கள இல்லை என்கிற இடத்துல வைங்க, கெட்டடியார்களுடைய உயிராக இருந்தால் சிஜ்ஜின்கிற இடத்துல கொண்டு வைங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். திருக்குறான்ல என்ன செய்வோம், அதராக்கமா இல்லையும் கிதாபுன் மர்கூமுன், அது ஒரு பதிவேடு, இல்லை என்கிற இடத்துல பதிவு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பதிவு செய்வதற்காக இவருடைய உயிர் கொண்டு போகப்படும் பொழுது ஒரு நல்ல ஒரு மனிதருடைய உயிர் வருகிறது என்ற மகிழ்ச்சியில் அரசு சிலிர்த்து போனது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது என்று. அப்போ அந்த அரிசி என்பது அது ஒரு பொருளாகவும், அது இப்படியான ஒரு செய்தியை கேட்டவுடனே மரண செய்தியை நமக்கு தான் துன்பம், நமக்கு அவரை இழந்தது கவலை, இங்கே உள்ள மக்களுக்கு அது ஒரு பாதிப்பு. அரசை பொறுத்த வரைக்கும் அவர் வர வேண்டிய இடத்துக்கு வருகிறாரு, இந்த துன்யாவை விட்டு விட்டு நல்ல ஒரு மனிதர் நமக்கு வருகிறார் என்று சொல்லி அதற்கு சிலிர்ப்பு ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம் என்று கேட்டால், அரிசி என்பது சும்மா சக்திக்கு சொல்வது கிடையாது. அரசில் இருக்கிறான் என்றால் சும்மா பேருக்கு சொல்வது, அரசுலாம் ஒன்று கிடையாது என்று சொல்லக்கூடிய வாதம் பொய் என்பதற்கு இதுவும் ஆதாரமாக இருக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை பல முறை நம்ம சொல்லி இருக்கிறோம். என்ன ஹதீஸு? மறுமையினால் நம்ம எல்லா விசாரணையில் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த வேதனை தாங்க முடியாமல் என்னாகுமோ ஏதாகுமோ, இந்த விசாரணை முடிவில் நமக்கு சொர்க்கமோ நரகமோ தெரியலை என்று எல்லாருமே என்ன செய்வாங்க, பதறுவாங்க. அதுபோக அந்த விசாரணை நாளில் நிற்கிறதே பெரிய கொடூரமாக இருக்கும். அவ்வளோ கொடூரமான வெப்பம் வெயிலாக இருக்கும், தாங்க முடியாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான், அப்படி ஒன்று ஏற்படுத்தி வைத்திருப்பான். அதனால அரசுக்கில் சில பேருக்கு நிழல் கொடுக்குறான். அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நபிமார்களை போய் முறையிடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு தந்தை, அத்தனை பேருக்கு நீங்கள் தான் மூலகர்த்தாவாக இருக்கிறீங்க, இந்த இவ்வளோ பெரிய கஷ்டப்படுறமே, இந்த மகசரில் நின்று கொண்டு எங்களுக்கு தாங்க முடியலையே, இதை சரி செய்வதற்கு நீங்கள் அல்லாட்ட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முறையிடுவாங்க. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், அதனால் என்னை எல்லாம் வெளியேற்றிட்டான், நான் போய் இப்படி கேட்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு மறுத்துருவார். அவர் அந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு மீறினார் இல்லையா, அது நினைவுக்கு அதை அவர் சொல்லிவிடுவார். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையா போவாங்க, ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, மறுத்துருவாங்க. ஒவ்வொரு நபிட்டையும் போவாங்க, ஒவ்வொரு காரணத்தை சொல்லி மறுத்து விட்டு கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களாவது ஏதாவது செய்யுங்க, ரொம்ப கொடூரமாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிந்து பேசுங்க, இந்த மகசருடைய வேதனை குறைவதற்கு நீங்கள் அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுங்க என்று அவங்கள்ட்ட முறையிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபயத்தூனி, என்னிடத்தில் எல்லாரும் முறையிட்ட உடனே அஸ்ஜுது தஹ்தல் அரிசி, அரசுக்கு கீழே போய் நான் சஜிதாவில் விழுந்து விடுவேன். அல்லாஹ்ட்ட கேட்குறதா இருந்தால் சஜிதாவில் விழுந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி மக்கள்லாம் முறையிடுறாங்க இறைவான்னு சொல்லி சஜிதாவில் போய் என்ன செய்கிறேன், நான் விழுந்து விடுவேன். இப்போ யுகால் யா முஹம்மதே இர்ஃபா ராஸக, தலையை உயர்த்து என்று அல்லாஹ்வினால் சொல்லப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் இந்த மகசருடைய கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்ட்ட பேசுங்க என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்ட்ட பேசுவேன்னு சொல்லியிருக்கலாம், முறையிடுவேன் என்று சொல்லியிருக்கலாம். அரசுக்கு கீழே நான் சைதா செய்ய, அரசுங்கிற பிரம்மாண்டமான அந்த அரசுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான். அரசு கீழே போய் என்ன செய்கிறாங்க, ஒருத்தரை சிம்மாசனத்தை உட்கார்ந்துருக்கும்போது சிம்மாசனத்தின் அடியில் சைதா செய்தால் அவருக்கு செய்கிற மாதிரி தானே, அந்த மாதிரி அந்த சிம்மாசனத்தில் அல்லாஹ் வீற்றிருக்கிற காரணத்தினால் சிம்மாசனத்தின் கீழே போய் நான் தஹ்தல் அரசுக்கு கீழே நான் சைதாவில் விழுந்து விடுவேன், என்னை உயர்த்த சொல்லி ஒரு கேளு நான் தருவோம் என்று அல்லாஹ் பேசுவான்னு சொல்லப்படுது. இது புகாரியில் 3340 ஹதீஸில் இருக்குது. இப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம், அரசுங்கிற ஒரு சிம்மாசனத்தில் அது ஒரு பொருள், அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள், அது பிரம்மாண்டமான சைஸில் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழே அந்த அண்ட சராசரங்கள்லாம் அடங்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமானது, அதுக்கு கீழே தான் எல்லாமே அடங்கியும் இருக்கிறது. அந்த அரசின் கீழே நான் சைதா செய்வேன் என்றது ஒரு பொருளாக ஒன்று கீழே போய் சைதா செய்கிறதா இருந்தால் அது சக்தியவாக குறிக்குது. அப்படி ஒரு பொருள் இருக்க போய் தான் அதன் அடியில் போய் நான் சைதா செய்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ அந்த அரிசி என்பதை நம்ம எப்படி விளங்க எதற்கு நான் சொல்கிறோம் என்று கேட்டால், இந்த அரிசிக்கே வியாக்கியானம் கொடுத்து ஈமானை கெடுக்கக்கூடியவர்கள் உண்டாயிருக்கிறார்கள். அரசுலாம் ஒன்று கிடையாதுங்க, சிம்மாசனத்தில் இருக்கிறான் என்றால் அவன் பவராக இருக்கிறான்னு அர்த்தம், அவனுடைய ஆற்றலை சொல்வதற்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அப்படிலாம் ஒரு பொருள் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எதுக்கு சிம்மாசனம்,
இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதுக்காகத்தான் இது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை துதிப்பதற்கு சில சொற்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிகம் அதிகம் துதிப்பார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள். அதில் முக்கியமான ஒரு தஸ்பீஹ் என்னென்று கேட்டால் சுப்ஹான் அல்லாஹி அதத ஹல்கிஹி, அல்லாஹ்வை சுப்ஹான் அல்லாஹ் தஸ்பீஹ் தூயவன் என்று சொல்கிறோம். எத்தனை தடவை சொல்கிறோம்? அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவுக்கு உன்னை நாங்கள் துதிக்கிறோம். அல்லாஹ்வை துதிக்கணும், சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்கிறோம். அந்த துதிக்கிறது கூட ஒரு தடவை 2 தடவை 100 தடவை கிடையாது. இறைவா உன்னை எந்த அளவுக்கு துதிக்கிறோம் என்று கேட்டால் உன்னுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை. படைப்பினங்கள் மனசை மட்டுமா? மனுஷன் எடுத்தாலே பல கோடிக்கு போயிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்தால் பல கோடிகளை தாண்டி போயிடும், பல்லாயிரம் கோடிக்கு போயிடும். மனிதன் மட்டும் இல்லாமல் எறும்புலேருந்து, யானை, புலி, சிங்கத்திலிருந்து, கடல்வாழ் உயிரினங்கள்லேருந்து, பறவையிலிருந்து, கிருமிகள்லேருந்து எத்தனையோ கோடான உயிரினங்கள் இருக்கிறது. அது எண்ணவே முடியாது. அல்லாஹ் படைத்த படைப்புகளுடைய எண்ணிக்கையை இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டலாம். துஹுசுகா, அவங்களால் என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு எண்ணிக்கைக்கு உன்னை துதிக்கிறோம். அது சொல்லும் பொழுது அல்லாஹ்வை துதிக்கிறதா இருந்தால் ஒரு பெருமாண்டமாக சொல்லி துதிக்கணும்ல. சுப்ஹான் அல்லாஹி அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அந்த அளவுக்கு இறைவா உன்னை நாங்கள் துதிக்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹ் கற்றுத்தர்றாங்க. அதே மாதிரி சுப்ஹான் அல்லாஹி ரிலா நஃப்ஸிஹி, அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்க அது ரொம்ப பெருமாண்டமானது. அதனுடைய எண்ணிக்கை அளவுக்கு என்ன செய்கிறோம், உன்னைய துதிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடைய எண்ணிக்கை அளவுக்கு நாங்கள் துதிக்கிறோம். சுப்ஹான் அல்லாஹி ஜினத்த அர்ஷிஹி, அல்லாஹ்வை நாங்கள் துதிக்கிறோம். எவ்வளவுக்கு துதிக்கிறோம் என்று கேட்டால் அரசுடைய எடை எவ்வளவோ அவ்வளோ துதிக்கிறோம். அரசுடைய எடை தான் பெரிய எடை, அதுக்கு எடை இருக்குங்கிறாங்க. ஜினத்த அர்ஷிஹி, அரசுக்கு என்று ஒரு எடை உண்டு. அந்த எடை எவ்வளவு? அதுக்கு நிகரான எடை கிடையாது. ஏன்னா அது வசிய குருசி சமாவாத்தி உள்ளது, வானம் பூமியெல்லாம் அது கீழே இருக்கிறது. அவ்வளவு பெருமாண்டமான இந்த பிரபஞ்சத்தையே உள்ள திணிக்கிற அளவுக்கு பெருமாண்டமாக இருக்கிற அரசுக்கு எவ்வளோ இடம் இருக்கு. அந்த அளவுக்கு இறைவா உன்னை துதிக்கிறோம். உன்னை துதிக்கிற பேருக்கு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லிக்கிறோமே தவிர அதை உன்னை எந்த அளவுக்கு நாங்கள் துதிக்கிறோம்? ஜினத்த அர்ஷிஹி, அல்லாஹ்வுடைய அரிசின் எடை அளவுக்கு நாங்கள் துதிக்கிறோம். படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நாங்கள் துதிக்கிறோம். சுப்ஹான் அல்லாஹி மிதாத கலிமாத்திகி, அல்லாஹ்வுடைய கட்டளைகள்னா என்ன? ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் அல்லாஹ்விடமிருந்து கோடானு கட்டளை வருது. அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் என்று சொன்னால், நான் பேசுவதற்கு ஒரு கட்டளை, நீங்கள் உட்கார்ந்து கேட்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வினாடியில் ஒவ்வொருத்தரும் கட்டளை வந்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் கேட்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக உட்காந்துருக்கிறீங்கல்ல, பார்க்குறீங்கல்ல, கவனிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் அவன்கிட்ட வருது உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் தான் எல்லாமே இயங்குகிறது. இப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு வினாடியில் உள்ள கட்டளை என்ன முடியாது. ஒரு வினாடியில் அல்லாட்டிருந்து கட்டளை ஈக்கி கட்டளை, எறும்பு கட்டளை, தண்ணி கட்டளை, காற்று கட்டளை, ஒரு மனுஷனும் கட்டளை. ஒரு மனுஷனுக்கு ஒரு வினாடியில் 1000 கட்டளை வரும். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கண்ணுக்கு ஒரு கட்டளை, என்னுடைய கைக்கு ஒரு கட்டளை, என்னுடைய நாக்குக்கு ஒரு கட்டளை, என்னுடைய மூளைக்கு ஒரு கட்டளை. ஒரு மனிதனுக்கு ஒரு வினாடியில் லட்சக்கணக்கான கட்டளை வந்துடும் அல்லாஹ்விடமிருந்து. அப்போ அந்த கட்டளையின் அளவுக்கு இறைவனை புகழ்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறதோ அவ்வளோ புகழ்கிறோம்னு சொல்கிறாங்க. இதில் முக்கிய விஷயம் என்னென்னு கேட்டால் அரசுடைய எடைன்னு சொல்கிறாங்க. எடையினால என்ன அர்த்தம்? பொருள்னு அர்த்தம். நிறுத்து பார்க்குற பொருளை தான் எடைன்னு சொல்லுவோம். ஜினத்த அரிசிஹி, அல்லாஹ்வுடைய அரிசின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ்வை துதிக்கிறோம் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ அரிசி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பொருள், பிரம்மாண்டமான பொருள். அல்லாஹ்வுடைய படைப்புல அதுக்கு நிகரான ஒரு படைப்பு இப்போ சைஸ் கிடையாது, அவ்வளோ பிரம்மாண்டம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசனத்தின் மீது வீட்டிலிருந்து அல்லாஹ் ஆட்சி புரிகிறான் என்று நம்ம என்ன செய்யணும், நம்பணும் என்பதற்காக இது சொல்கிறோம். அதே மாதிரி அரசுன்ற ஒரு பொருள் தான் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டால், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ, அல்லாஹ் குர்ஆனில் 40வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் சொல்கிறான், அரிசை சுமக்கிறார்களே. இந்த அரிசி என்பதற்கு சுமப்பதற்கு வானவர்கள் இருக்கிறாங்களாம். அப்போ ஒரு சக்தியாது சுமக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறான், அந்த அரிசை சுமப்பதற்கு மலக்குமார்களை நியமித்திருக்கிறான். அந்த மலக்குமார்கள் அரிசை சுமந்து நிற்கிறார்கள். அதுக்கு கீழே தான் அண்ட சராசரங்கள்லாம் இருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ, அரிசை சுமக்கிறார்களே அவர்களும், ஒமன் ஹவுலஹு, அதை சுற்றி இருக்கிறார்களே அவர்களும், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய இறைவனுடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
ஒ யூமினூன பிஹி, அவனை நம்புகிறார்கள், ஒ யஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தர்றாங்க. அரிசி சுமந்து கொண்டே இறைவா இந்த மனிதர்களில் பாவம் செஞ்சிருந்தா அவங்கள மன்னிச்சிரு அப்படின்னு நமக்காக வேண்டி, ஒ யஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்காகவும் அரிசை சுமக்கிற வானவர்கள் சுமந்து கொண்டு இருக்காம அல்லாஹ் ஒரு பக்கம் புகழ்கிறாங்க, திடீர்னு அல்லாஹ்வை பாராட்டுறாங்க, இறைவா நீ மன்னிச்சிருங்கிறாங்க. அவங்களுடைய வேலையை என்னது? அல்லாஹ்ட்ட துவா செய்கிறது தான், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது தான். அப்போ அரிசை சுமந்து கொண்டிருக்கிற வானவர்களும் அதை சூழ இருக்கிற வானவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அல்லாஹ்வை புகழவும் செய்கிறார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தருகிறார்கள். ரப்பனா வசியத்தை குள்ள செய்யின் ரஹமத்தம் வயில்மா, இறைவா எல்லா பொருள்கள் மீதும் உன்னுடைய அறிவை செலுத்துகிறாய். அவன் அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒன்றும் இல்லை தானே, எந்த பொருளாக இருந்தால் அவனுக்கு தெரியும். ரப்பனா வசியத்தை குள்ள செய்யின் ரஹமத்தன் வயில்மா, கருணையாலும் கல்வியாலும் அறிவாலும் எல்லா பொருள்களையும் நீ சூழ்ந்திருக்கிறாய் புகழ்கிறாங்களாம். அரிசி சுமந்து கொண்டு அல்லாஹ் எப்படி புகழ்கிறாங்க? இறைவா உன்னுடைய பார்வையில் படாமல் ஒன்றுமே கிடையாது, உன்னுடைய அறிவுக்கு எட்டாது ஒன்றுமே கிடையாது, உன்னுடைய கருணைக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமே கிடையாது, நீ அவ்வளோ விசாலமான கருணை உள்ளவனாகவும் விசாலமான அறிவுடையவனாகவும் இருக்கிறாய் என்று அந்த வானவர்கள் சொல்வார்கள். இது 40வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்குகிறோம்? அரிசி என்கிற அந்த பிரம்மாண்டமான ஒரு ஆசனத்தை சில பேர் சுமந்தாத்தான் நல்லா இருக்கும், நல்லா விரும்புகிறான். விரும்பி அரிசி சுமப்பதற்காக வேண்டிய வானவர்களை படைக்கிறான். அந்த வானவர்களை படைக்கும் போது கூட நம்ம அரிசி சுமக்கிறாங்கன்ற உடனே அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு விளக்கமும் சொல்கிறாங்க. என்ன விளக்குறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய அரிசி சுமக்கிற மலக்குகளை பற்றி ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன செய்தி என்று கேட்டால், அரிசி சுமக்கிற அந்த வானவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வானவருடைய ஒரு காதும் தோள்பட்டையும் எவ்வளோ தூரம் இருக்கு? ஒரு காது தோள்பட்டை, இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி இருக்க அதுவே எவ்வளோ பெருசாக இருக்கும்னு கேட்டால் மசீரத்து சபாமேத் ஆமீன், 700 ஆண்டுகள் பயண தூரம். 700 வருஷம் பயணம் செஞ்சால் எவ்வளோ தூரம் போவீங்க? அவ்வளோ பெருசாக இருக்கு. இது மட்டுமே இந்த 2 இன்ச்சு உள்ள இடம் இருக்க, இந்த காதுக்கும் ஒரு சோனைக்கும் தோள்பட்டைக்கும் உள்ள இடம் எவ்வளவு? அந்த மலக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பார் என்றால், அரிசி சுமக்கிறவர் அவருடைய இது மட்டுமே 700 வருஷம். அப்போ இதெல்லாம் சேர்த்திங்கன்னா பல லட்சம் வருஷங்கள் ஓடி போயிடும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வானவரை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த அரிசி சுமக்கிற மலக்குகளில் ஒருவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னமா பைன ஷஹமத்த உதுனிஹில் ஆத்திகி, அவருடைய காது சோனையிலிருந்து அந்த தோல் புஜம் வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளோ இருக்கும் என்று கேட்டால் 700 ஆண்டுகள் பயண தூரமாக இருக்கும். 700 வருஷம் போய்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் எவ்வளோ தூரத்தில் பயணம் போவோமோ. இது கூட இந்த 700 வருஷ பயணம் என்பது அல்லாஹ்வுடைய விஷயங்களில் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒளியாண்டில் தான் சொல்லணும், நம்ம பயணம் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பயணம் எல்லாமே வேகமெல்லாம் இது ஒளியின் வேகத்தில் உள்ளது தான். அப்போ ஒளியாண்டை எடுத்துக்கிட்டு வைங்க, அது எங்கே போயிடும். 700 ஒளி ஆண்டுகள் தூரத்திற்கு பயணம் செய்து போனால் எவ்வளோ தூரம் நீங்கள் போவீர்களோ அவ்வளோ பெருசாக சின்ன இந்த இடமே இருக்கும். அப்போ மொத்தம் அவருடைய பாடி எவ்வளோ பெருசாக இருக்கும், அவருடைய விஸ்தீர்ணம் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்கள் கணித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அரிசிங்கிற ஒரு பொருளாக இருக்க போய் தான் அதை சுமப்பதற்கு தகுந்தவாறு வானவர்களையும் படைக்கிறான். அந்த வானவர்கள் எப்படி பிரம்மாண்டமாக இருப்பார்கள் என்று கேட்டால், இந்த சின்ன இதனுடைய தூரமே 700 வருஷம் பயண தூரம் என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். இது அபூதாவுதில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், அரிசி என்று ஒரு படைப்பு இருக்கிறது, அதை வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், சுமந்து நமக்கெல்லாம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ அரிசி இருக்குன்னு அர்த்தம். அதை வானவர்கள் சுமக்கக்கூடிய அளவில் என்ன செய்யறான், ஒரு பொருளாகத்தான் அல்லாஹ் அதை படைத்து வைத்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி பொதுவாக அரசு சுமக்கிறாங்களா, இது போக உலகத்தை அல்ல அழிக்கிறான். இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சூறு தான், ஒரு சத்தம் தான் உலகம் அழிஞ்சு போயிடும். உருவாக்குவதற்கும் ஒரு சத்தம் தான், அழிக்கிறதுக்கு ஒரு சத்தம் தான். அப்போ ஒரு சத்தத்தை கொடுத்தவன ஒய்தா நுஃபிக ஃபி சூரி நஃபகத்தும் வாஹிதா, ஒரே ஒரு தடவை அந்த சூர் ஊதப்பட்ட உடனே ஒன் சக்கத்தி சமா, வானங்கள்லாம் பிளந்து போய்விடும். வாஹியா அது ரொம்ப பலவீனப்பட்ட நிலையில் இருந்துடும்.
இந்த வானத்தின் மீது தான் இந்த மலக்குகள் இருந்து அரசை சுமக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒல் மலக்கு அலா அர்ஜாயிஹா, அந்த வானவர்கள்லாம் இருக்காங்கல்ல அதனுடைய ஓரத்தில் இருப்பார்கள். வானமெல்லாம் இப்போ வானத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதான் அரிசி கீழே வானவர்கள், வானவர்களுக்கு கீழே வானம், அது கீழே தான் அண்ட சராசரங்கள்லாம் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது வானமே போச்சு. இப்போ சூர் ஊதின உடனே எல்லாம் பிளந்து நொறுங்கி பூமி எல்லாம் சிதறி போய் விடுகிறது, வானமெல்லாம் பலவீனப்பட்டு நொறுங்கி விடுகிறது. வானத்துக்கு மேலே அவர் எப்படி நிற்பார் என்று கேட்டால் அவர் ஓரமாக அந்தரத்தில் நிற்பாராம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க ஃபௌகவும் யௌமைதின் சமானியா, அந்த நாளில் அவர்களுக்கு மேலே ஒரு 8 வானவர்கள் அந்த அரிசி சுமந்து கொள்வார்கள். இப்போ இருக்கிற வானவர்களுக்கு மேலே 8 மலக்குகள் என்ன செய்வாங்க, நம்பர் போட்டு எல்லாம் சொல்கிறான், 8 வானவர்கள் அந்த அரிசி சுமப்பார்கள். இது திருக்குறானில் 69வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம விளங்குறோம், உலகம் அழிக்கப்பட்ட பிறகு கூட அரிசி அழியாது. அந்த அரிசி எல்லாம் என்ன செய்வான், தூக்கி நிப்பாட்டக்கூடிய வானவர்களை வைத்திருப்பான். அவரும் அழிய மாட்டார். சூர் ஊதின உடனே எல்லாம் அழிஞ்சு விட்டாலும் அரசும் அழியாது, அரசை சுமக்கிற வானவர்களும் அழிய மாட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு உத்தரவு போட்டு உண்டாக்கிடுவான்ல, அது ஒரு விஷயம். அழித்து அனைத்து என்ன செய்வான், ஆகி போய்விடும். 2வது சூர் ஊதின உடனே போய் இதாகும் கியாமுன்னு எழுந்துருவோம், ஒன்று எல்லாம் நினச்சி நிற்பான், அழிக்கப்பட்ட அத்தனை பேர் எந்திரிச்சிருவான். அப்போ இதில் என்ன வழங்குது என்று கேட்டால், இந்த அரிசி என்பது வந்து அல்லாஹ் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான். அது இந்த அரிசி இல்லாமல் இருக்கலாம்ல, எதுக்கு அரிசி அவன்பாட்டுக்கு இருக்க வேண்டிய, அரிசியை அழிச்சு விட்டு அவன்பாட்டுக்கு இருக்கலாம், அவன் நினச்சா அப்படி செய்யலாம். அல்ல அப்படி செய்யலாம். அவன் என்ன செய்யறான், அந்த அரிசி இருக்கிறதே அவன் விரும்புகிறான். அந்த அரசுடைய பிரம்மாண்டத்தையே சொல்லி தன்னுடைய சக்தியை உங்களுக்கு காட்டுகிறான். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அதுள்ள அரிசி, அரசுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறான். என்று சொன்னால் அரசுடைய பிரம்மாண்டம் வழங்குகிறது, அது அல்லாவிடத்தில் எவ்வளோ முக்கியத்துவமானது என்று சொல்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் அரசுக்குரிய அரசுல் அலீம் இப்படி எல்லாம் அல்லாஹ் வந்து அரசை பற்றியே பாராட்டி சொல்லுகிறான். இதெல்லாம் திருக்குறானில் இருக்கிற பார்க்குறோம். அதுபோக நம்ம கஷ்டம் துன்பங்கள் ஏற்படுதுன்னு வைங்க, எந்த துன்பம் வந்தாலும் சரி அதிலிருந்து விடுவதற்கு ஒரு துவா சொல்லி தந்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு எத்தனை கவலைகள் இருக்குமா இல்லையா, பொருளாதார கவலை இருக்கலாம், நோய்ங்கிற கவலை இருக்கலாம், வேலை இல்லைங்கிற கவலை இருக்கலாம், குடும்பத்துடைய உறுப்பினர்களால் நம்ம கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் கவலையாக இருக்கலாம், பெற்றோர்களால் கவலையாக இருக்கலாம், மனைவியால், கணவனால், இப்படி பலவிதமான கவலைகளுக்கு உள்ளாகாமல் யாருமே இல்லை. அப்போ இந்த கவலையில் வீழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு ஆறுதலுக்காக வேண்டி, அந்த கவலையை தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை இருக்குது. அந்த பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்கிறாங்க, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் இந்த கர்பி, துன்பமான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிய துவா என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். ஆனால் இதில் ஒரு துவாவுமே இருக்காது. இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் புகழ்றது மட்டும்தான் இருக்கும். அது புகழ்ந்தாலே போதும், அல்லாஹ் கவலை நீக்கிறான். யாரெல்லாம் என் கவலை நீக்குங்கிற அர்த்தம்லாம் இதில் இருக்காது. இதில் என்ன இருக்கும்னு கேட்டால், நமக்கு கவலை வருது, நம்ம அல்லாஹ் பாராட்டணும். அதுவே என்ன செய்யுது, அந்த கவலை நீப்பதற்குரிய மருந்தாகி விடுகிறது. என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஸ்ட்டு நம்ம எதை சொல்லணும், கவலை வருதுன்னு சொன்னால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உறுதியாக இருக்கணும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட வேண்டும். அதுக்கப்புறம் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அல் அலீமுல் ஹலீம், அவன் சகிப்புத்தன்மை உள்ளவன், பிரம்மாண்டமானவன். அல்லாஹ் வந்து பிரம்மாண்டமானவன் என்று நம்ப வேண்டும். அவன் சகிப்புத்தன்மை, நம்முடைய தவறுகளை எல்லாம் பொறுத்து சகித்துக் கொள்கிறான். ஹலீம், அல்லாஹ் வந்து சகிப்புத்தன்மை உள்ளவன் என்று, சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிற அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. மொத்தத்துக்கு அர்த்தம் லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் என்ற என்ன அர்த்தம்னு கேட்டால், பிரம்மாண்டமாக இருக்கின்ற, சகிப்புத்தன்மையோடு இருக்கிற அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இது ஒரு சென்டென்ஸ். அதுக்கடுத்து வந்து லா இலாஹ இல்லல்லாஹ், மறுபடி வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் யார் என்று கேட்டால், ரப்பு சமாவாத்தி உள்ளர், வானங்களுக்கு எஜமான் அதிபதி, பூமிக்கு அதிபதி, ஓ ரப்புல் அர்ஷில் அலீம், மகத்தான அரசுக்கு அவன் தான் அதிபதி. இந்த அரசை எப்படி அல்லாஹ் கொண்டு வர்றான்னு கேட்டால், அல்லாஹ்வை புகழ நமக்கு சொல்லித்தர்றான். எப்படி, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாண்ட என்ன சின்னதை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, இந்த சமாவாத் வானங்களுக்கு, இந்த அண்ட சராசரங்களுக்கு அவன் தான் எஜமான். நீங்கள் வாழுகிற பூமிக்கு அவன் தான் எஜமான். இந்த வானம் பூமிக்கு மேலே இருக்கிற அரசு பிரம்மாண்டமா, அந்த அரசுக்கு அவன் தான் எஜமான், அரசுக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ்வை புகழும் போது, அவனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி புகழும் பொழுது நம்முடைய கவலைகள் தீர்கிறது. அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இவ்வளோதான் கற்றுத்தந்தது. லா இலாஹ இல்லல்லாஹு அல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு சமாவாத்தி வல்லர்,
ஒரு ரப்புல் அர்ஷில் அலீம். அப்போ மகத்தான அரசுக்கு சொந்தக்காரனாக இருக்கிற, பூமிக்கு சொந்தக்காரனாக இருக்கிற, வானங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிற அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இதை ஓதினால் நம்முடைய கவலைகள் தீரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். இதை நேரடி மூலத்திலிருந்து படிக்க நினச்சிங்கன்னா புகாரியில் 6345வது ஹதீஸில் இருக்கிறது. 6345. அப்போ இந்த ஹதீஸில் என்ன சொல்லித்தரப்படுதுன்னு கேட்டால், நமக்கு துன்பம் கவலை எல்லாம் தீரும் பொழுது அல்லாஹ்வுடைய பெருமாண்டத்தை சொல்லி புகழ்கிறோம். அல்லாஹ்வுடைய எத்தனையோ பண்புகள் இருக்கிறது, அதில் 2-3 பண்புகளை சொல்லி புகழ்கிறோம். ஒரு பண்பு என்ன? அவனே பெருமாண்டமானவன். அல்லாஹ்வுடைய ரஹமத்து அதையெல்லாம் தனியாக விஷயம். அவனுடைய பெருமாண்டத்தை சொல்லி என்ன செய்கிறோம்? அலீம், மகத்தானவன், ரொம்ப பெருமாண்டமானவன். அரசே அவ்வளோ பெருசாக இருந்தால் அரசுக்கு மேலே இருக்க அவன் எப்படி இருப்பான்? அனைத்தையும் சுற்றி வளைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவ்வளோ பெருமாண்டமானவன் என்று அல்லாஹ்வை புகழும் பொழுது அவனுக்கு அதில் மகிழ்ச்சி ஏற்பட்டு நம்முடைய கவலையை தீர்க்கிறான். இதில் ஒரு கோரிக்கை நம்ம வைக்கவே இல்லை, இதில் ஒரு துவாவே இல்லை. இறைவா என் கஷ்டத்தை போக்கு என்று கூட இதில் கேட்கல. என்ன கேட்குறோம்? கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் இதை சொல்லிக்கிட்டே இருக்கு அடிக்கடி. இதை ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நடக்கும்போது போகும்போது கூட இந்த ஒரு துவாவை அர்த்தத்தை விளங்கி நம்ம ஓதிக்கொண்டு இருந்தால் நம்முடைய கவலைகள் எல்லாம் பஞ்சாக பறந்து விடும். அல்லாஹ் வந்து போக்குவதற்குரிய வழியை ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹ் அதை தான் ஓதுவாங்கன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? அல்லாஹுடைய பெருமாண்டத்தை சொல்கிறோம். அல்லாஹ் பெருமாண்டமான உள்ளவண்டு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம்னு கேட்டால் அல் ஹலீம். அல்லாஹ் புகழ்வதுன்னு என்ன கேட்டால் அந்த சகிப்புத்தன்மை. அவனுடைய சகிப்புத்தன்மை யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற அருட்கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம செய்கிற ஒவ்வொன்றுக்கும் அவனுக்கு சரியான கோபம் வரணும். ஏன்? நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். நம்ம தான் படைச்சிருக்கிறான், உயிரை கொடுத்துருக்குறான், கண்ணை கொடுத்துருக்குறான், காதை கொடுத்துருக்குறான், இந்த உறுப்புகளை கொடுத்துருக்குறான், காற்றை கொடுத்துருக்குறான், தண்ணீரை கொடுத்துருக்குறான். அவனுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு அவனுடைய தண்ணீரை குடித்து கொண்டு அவனு ரிசுக்கை சாப்பிட்டு கொண்டு எவ்வளோ நன்றியாக இருக்கணும். அல்லாஹ் தந்திருக்க அருட்கொடையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம நடவடிக்கைக்கு கோவம் தான் வரணும். அல்லாஹ் ஏன்டா உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், எனக்கு மீறி நடக்கிறேன்னு கோவம் வரணுமா இல்லையா? நம்ம சின்னதாக உதவி செஞ்சோம்னா ஒரு மனுஷனுக்கு நம்ம அவன்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறோம். நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா ஒரு உதவி பெற்றுட்டான்னு சொன்னால் எவ்வளோ விசுவாசமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு வந்து நம்ம ஒரு ஒன்றுமே பேச முடியாது. அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு துரும்பு கூட செய்யக்கூடாது. ஆனால் அப்படி நடக்கிறோமா? இல்லை, நிறைய மீறுகிறோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய கோல் சொல்கிறோம், புறம் பேசுகிறோம், பொய் சொல்கிறோம், மோசடி செய்கிறோம், ஏமாத்துகிறோம், வணக்க வழிபாடுகள் அலட்சியமாக இருக்கிறோம், அடுத்தவர்கள் புண்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம், பிற உரிமையை பறிக்கிறோம். 1-2 கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது தவறுகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். இதுக்கு கோபம் வர்றதா இருந்தால் நம்மளை அப்போ அழிச்சிட வேண்டியதான், மனித குலத்தை அழிச்சிடணும். ஆனால் அல்லாஹ் ஹலீமாக இருக்கிறான். ரசூலுல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீக்குகிற துவாவில் என்ன சொல்லி தர்றாங்கன்னா, அவன் பெருமாண்டமாக இருக்கிறான். பெருமாண்டமாக இருந்தால் ஒரு நசுக்கு தான், ஒரு உத்தரவு தான் காலி ஆக்கிடுவான். ஆனாலும் பெருமாண்டமாக இருந்தாலும் அவன் ஹலீமாக இருக்கிறான். ஹலீம் என்று சொன்னால் அனைத்தையும் பொறுக்கிறான், டைம் கொடுத்துருக்குறான், எல்லாத்தையும் சகிக்கிறான். கடைசி அந்த தொண்டை குழிக்கு வர்ற வரைக்கும் நீ மன்னிப்பு கேட்குறியாங்கிற டைம் தர்றான் உனக்கு. தொண்டை குழிக்கு உயிர் மூச்சு வர்ற வரைக்கும் கூட யாரெல்லாம் நான் செஞ்ச என்னை மன்னிச்சிக்கன்னு கேட்டுறியா, திருந்திக்கிறியா என்ற அவகாசம் எவ்வளோ கொடுக்குறான் என்று கேட்டால் 60, சில பேருக்கு 60 வருஷம் கொடுக்குறான், சில பேருக்கு 80 வருஷம் கொடுக்குறான். அவனுடைய லைஃப் எப்போ முடியுதோ. சில பேர் 30 வருஷத்தை கொடுக்குறான். அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், அன்றைக்கே பிடிக்கிறது கிடையாது. திருந்திரியான்னு பார்க்குறேன், 100 வருஷம், 100 வருஷம் இப்படின்னு சொல்லி மரண வேலை நெருங்குமே அந்த நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்கிறான். திருந்தி விட்டால் அவனை அலட்சியப்படுத்தி விடுகிறான். அந்த அளவுக்கு உள்ளதுனால அவனுக்கு பேர் என்னென்னா ஹலீம். அல்லாஹ்வுடைய பண்புகளில் அந்த பெருமாண்டம் அலீம் என்கிறதும் நம்ம மனசில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். 2வது வந்து ஹலீம், அவ்வளவு சகிப்பு. இப்படிலாம் ஒருத்தன் இருக்க முடியாது. நீங்கள் அல்லாஹ் செய்கிற உதவியில் கோடியில் ஒரு பங்கு ஒருத்தனை உதவி செய்து விட்டு அவன் உங்களை எதிர்த்து நின்றால், உங்களுக்கு கட்டுப்பட மறுத்தால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? அப்போ அல்லாஹ்வுக்கு எவ்வளோ வரணும்? அவன் செய்து இன்னும் சொல்ல போனால் அவன் செய்திருக்கிற உதவிக்கு சொல்லுவாங்க நன்றி செலுத்துறதா இருந்தால். நீங்கள் மூச்சு விட்றீங்கல்ல, ஒரு மூச்சு, அது ஒரு அருட்கூட. இழுக்கிறீங்கல்ல, அருட்கூட. விடுறது அருட்கூட. அது 2 ஆழக்காளி. இந்த மூச்சு விடுவதற்கு நீ நன்றி செலுத்திக்கிட்டு இருந்தால் கூட வேற ஒன்றும் செலுத்த முடியாது. மூச்சு விடுறதுக்கு சுப்ஹானல்லாஹ், இழுக்கிறதுக்கு சுப்ஹானல்லாஹ், மர விடுறதுக்கு சுப்ஹானல்லாஹ், இப்படி சொல்லி கொண்டிருந்தால் வேறு விஷயத்துக்கு நன்றி செலுத்த முடியாது. காலமெல்லாம் நீ சுப்ஹானல்லாஹ் ஒரு வினாடி விடாமல், உண்ணாமல், பருகாமல், தூங்காமல் 24 மணி நேரத்தில் உள்ள அத்தனை வினாடிகளிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருந்தாலும் அது எதுக்கு தான் ஈடாகும்? மூச்சு விடுறதுக்கு மட்டும்தான். மூச்சு விடுறோம், இழுக்கிறோம்ல, அதுக்கு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மற்றதுக்கெல்லாம்
உன்னுடைய பார்வைக்கு என்ன நன்றி, உன்னுடைய கேள்விக்கு என்ன நன்றி, உன்னுடைய உடலில் கொடுத்த ஆற்றலுக்கு என்ன நன்றி, ஒரு நன்றி செலுத்த முடியாது. அப்போ அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லாம் எதிர்பார்க்குறான்னா இல்லை, இவ்வளோயும் தந்துட்டு சின்னதாக எதிர்பார்க்குறான். ஒரு 5 வேளை தொழுகை எதிர்பார்க்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வயிறு புடைக்க சாப்பிடுகிறான். சாப்பிட்டு விட்டு போய் அஹமது அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறான். அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிடறான். முட்டையும் சாப்பிட்டு முடிச்சுவிட்டு அல்லாஹ் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? உடனே சாப்பிட்டீங்கள, 8 மணி நேரம் வேலை செய்யும் அப்படி சொல்லலாமா இல்லையா? ஒரு சட்டி சோறு சாப்பிட்டீங்களடா, இதுக்கு வேலை செய்ய அல்லாஹ் சொல்கிறான். சாப்பிட்டீங்கள அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி முடிஞ்சு வச்சுக்காத. இவ்வளோ சாப்பாட்டுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்குற நன்றி என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அதில் அல்லாஹ்வும் திருப்தி அடைந்து விடுகிறான். தண்ணீரை குடிக்கிறோம், வகை வகையான கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறீங்க, அது வாங்கி தந்தவனுக்கு 1000 நன்றி சொல்லிட்டு போங்க. அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தான். அல்லாஹ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற சின்னத்தை எதிர்பார்க்குறான். அதனால அல்லாஹ்வுக்கு என்ன பேர்னு கேட்டால் அவன் ஹலீம், ரொம்ப சகிக்கிறான். நம்முடைய எல்லா தவறுகளையும் ரொம்ப சகிக்கிறான். சின்ன சின்ன ஒரு நன்றியை கூட பெருசாக எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழும் பொழுது இன்னொரு பெருமாண்டம் என்னன்னு கேட்டால் அரிசுக்கு சொந்தக்காரன் நம்பு. அல்லாஹ் அலீம் என்று நம்பு, ஹலீம் என்று நம்பு. அடுத்து வானம் பூமிக்கு எஜமான் என்று நம்பு. இந்த வானம் பூமிக்கு மேலே இருக்க அரிசு அதுக்கும் சொந்தக்காரன். அரிசுக்கு கூட அலீம்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரம்மாண்டமான அரிசுக்கு சொந்தக்காரன். இப்படி அல்லாஹ்வை புகழும் பொழுது அவன் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பான் என்கிற ஒரு விஷயம் அரிசுனா என்னன்னு வளர்க்குறது. இந்த அரிசுக்குரியவன் எல்லாம் சந்தோஷப்படுறான். அல்லாஹ்வுடைய வர்ணனைகளை சொல்லும் பொழுது அதுள்ள அரிசுக்குரியவன், அரசுக்கு சொந்தக்காரன் என்று சொல்வதில் அல்லாஹ்வே அது பெருமையாக சொல்லி காட்டுகிறான். என்றால் அரிசி என்பது ஒரு ஆற்றல் கிடையாது. அரிசி என்பது பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அல்லாஹ் ஆள்வதற்காக உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு படைப்பு என்று நம்ப வேண்டும். இது குறித்து கூடுதல் விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.